यतिशेखरेण यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म रामोगरस्तवितराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। सदमघमणिनीला शाम्बिनस्तुल्यरूपा शयकृतशुकपोता शर्वरी कान्तवक्त्रा शमित सकलतापा शातिता भव्यजाता शरणमुपगतानां शंसता सौतुगोदा। हरि ओं त्रिगुंशस्वसार उपयन्ति निष्कृतगुं समानं केतुं प्रतिमुञ्चमानाः ऋतुभिस्तम्भते कवयः प्रजानतीर्मध्ये छन्दसः परियन्ति பாஸ்வதீஹி பெயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாவே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரையும் நீயுரைத்த தையரு திங்கட்பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேருக்கு அபிஷேகியே. யதப்சுதே சரஸ்வதி கோஷ்வஸ்வேஷு யன்மது தேன மே வாஜினீவதி முகமந்தி சரஸ்வதி. நமஸ்ததசே. ஏதர்கி பகவதோ மகாபுருஷஸ்ய ஸ்ரீ பக்தவத்சலஸ்ய கிருபயா ஸ்ரீமிருத பிரபந்த வியாக்கியானம் அனுபோக்தும் சமாகதேभ्यः சமேभ्यः अंबत्तूरु प्रांत वास्तव्य आस्तिक महाजनेभ्यः सुस्वागतां वाचं परिसमर्प्य आमुक्तमाल्यदायाः अंभोजिनी रूपायाः भगवत्याः गोदादेव्याः श्रीव्रतप्रबन्धं तावत् अनुभूय तस्या एव भगवत्याः परया कृपया अखिलान् अभीष्टान् हितान् मनोरथान् समवाप्य समेधवान विभवाः समे भूयास्त इत्याशास्य आचार्य करुणावलंबी करुणाकरदासः उपन्यासमारभे 27வது பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறையொன்று யாம் பெருசமானம் நாடோடும் வசிதாக சுடரமே தோள்வளையே தோளே சிரிப்பூவே ஆடகமே எங்கனைய பகவனம் ராமடிவோம் ஆடையுடுப்போம் அதற்கின்னே பாச்சோறு மூடனை பெய்து முழங்கை விளைவார குடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். பெண்கள் தங்களுக்கு என்னென்ன இந்த விரதத்தை அனுஷ்டிக்க பகவான் தர வேண்டும் என்று பட்டியலிட்டு போன பாசுரத்தில் கோரிக்கையை சமர்ப்பித்தார்கள். பகவான் பார்த்துருக்கான். இந்த பாசுரத்தில் எம்பெருமானே இந்த விரதம் முடிஞ்ச உடனே எங்களுக்கு எப்படி சம்பாவனை பண்ண வேண்டும் என்று விண்ணப்பம். விரதம் நடத்தி கொடுக்கறத பற்றி விரதத்துக்கு தேவையான உபகரணங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு போன பாசுரம். அது அடுத்த பாசுரம் 2வது விரதத்தில் எப்படி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், விரதம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறத பற்றியே பேசலாம். அதை டேக்கன் ஃபார் கிராண்டட், அவ்வளோதான். அப்படி இல்லை, இதை கிடைச்சிடுதுன்னா விரதம் நிச்சயமா பலனை கொடுக்கும் அப்படின்னு என்ன பண்ணார் வியாச பகவான். பிரம்மசூத்திரங்கள்னு பண்ணி வச்சார். இந்த பிரம்மசூத்திரங்களை 4 அத்தியாயமாக அவரே பிரிச்சுட்டார். வேதாந்தத்தில் உபநிஷத்துக்கள் எல்லாம் அர்த்தம், உபநிஷத்து வாக்கியங்கள்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டி வராமல் இருக்க மாதிரி தெரியுது. அது ஏதோ அந்த குடுகர பாண்டிகாரன் சொல்ற மாதிரி இருக்குங்கிறான் சிலர். பாட்டு சொல்றான், மழை பெய்ய போகிறது, எழுத போகிறது, ஐயா பாவம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி சொல்ற வார்த்தையா இருக்கு. ஜரத்கவாதி வாக்கியங்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு கயட்ட மாட்டை வச்சுன்னு பிரூமுரு மாட்டுக்கார வாசல் இருந்து நம்ம உபன்யாசம் பண்றா மாதிரி ஒரு இடத்துல தேக நானாஸ்திக்கின்றனா இந்த உலகத்துல ஒண்ணுதான் இருக்கு, பல இல்லவே இல்லை. இன்னொரு இடத்துல எல்லாம் ஒண்ணுதான், சர்வம் கலு இதம் பிரம்ம. இன்னொரு இடத்துல நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் யோ பகூனாம் யோ விரதாதிகாமான், பல நித்தியர்களான சேத்தனர்கள் இருக்க அறிவுடையவர்கள், அவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் நித்தியன் இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். பலர் இல்லைன்னு சொன்ன வாக்கியங்களும் உண்டு, பலர் உண்டுன்னு சொல்றதும் உண்டு.
குழப்பமா இருக்கு இல்லையா? நிறைய பேர் கிடையாது, ஒரே ஒரு தத்துவம் தான் உண்டுன்னு சொல்றது, இன்னொரு இடத்துல பலர் உண்டுன்னு சொல்றது, போக்தா போக்கியம் பிரேரிதா அரட்சமத்துவாங்கிறது, அதை அனுபவிக்கிறவர்கள், அனுபவிக்க வைக்கிறவன், அனுபவிக்கப்பட பொருள்கள் என்று 3 கேட்டகரி இருக்கிறது. இன்னொரு இடத்துல ஏக்கமேவ அத்விதீயம் ஒன்று தான் இருக்குது, ரெண்டாவதே கிடையாது. இதெல்லாம் ரொம்ப தலை சுத்த வைக்கும். இந்த தலை சுத்தெல்லாம் போக்கடிக்கிறது தான் வியாச பகவான் ஒரு பெரிய மீட்டிங் கூட்டு, ஏன்னா ரிஷிகள்லாம் கூட்டு என்னதான் வேதம் சொல்றது இன்டகிரேட்டடாக தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் மீட்டிங்கில் கண்ட டிஸ்கஷன்லாம் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன், மினிட்ஸ் போட்டேன். அந்த பிரம்ம வித்துக்களுடைய மீட்டிங் மினிட்ஸ் தான் பிரம்மசூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டே பண்ணிட்டேன். அதில் வியாச பகவான் தான் சேர்மன், ஃபைனல் ஓட்டு அவருக்கு, வீட்டோ ஓட்டு, அதனால அவர் கொடுத்துட்டார், அவர் சொன்னது ஃபைனல். ஆனால் சில ரிஷிகள் இல்லை ஒப்பீனியன் கொஞ்சம் டிஃபரெண்டாக இருந்தால் டிசெண்டிங் நோட் போட்டுருங்க. சரி, டிசெண்டிங் நோட்டையும் போட்டேன். இந்த ரிஷி இப்படி சொல்கிறார், அந்த ரிஷி இப்படி சொல்கிறார், இந்த ரிஷி சொல்கிறத ஒத்துப்போம் அப்படின்னு பண்ணி பிரம்மசூத்திரங்கள்னு எழுதி கொடுத்தார். அதை வச்சுருந்தா இனிமேல் ப்ராப்ளமே வராது, எல்லாருக்கும் வேதம் புரிஞ்சுக்கும், என்னதான் சொல்கிறது வேதம் தெரிஞ்சுப்பான்னு வியாச பகவான் நினச்சார். அவர் காலத்தில் அது சரியாக இருந்தது. கொஞ்ச நாள் ஆகிடுது, அந்த மினிட்ஸுக்கு அர்த்தம் சொல்கிறதுலேயே டிஸ்பியூட், ஒருத்தர் ஒரு ஆள் மாதிரி சொல்கிறான். ஆனால் அந்த 4 அத்தியாயம் பண்ணின வியாச பகவான் அத்தியாயங்களை பிரித்தாரு, அதில் சண்டை யாரும் போடல. இதோட இந்த அத்தியாயம் முடிஞ்சு ஒத்துருந்தான். அதுக்குள்ளே இருக்கிற சூத்திரத்தில் தான் பங்க்சுவேஷனில் இல்லை 2 சூத்திரமா 1 சூத்திரமா சில இடத்துல சண்டை போட்டுருக்காங்க, அபிப்பிராய பேதங்கள் பண்ணுறாங்க. அவர் 4 அத்தியாயம் முடியறதுக்கு ஒரு அத்தியாயம் முடிவில் இந்த அத்தியாயம் முடியறதுன்னு காமிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் வச்சுட்டார். ஏதேன சர்வே வியாக்கியாதாக, ஏதேன சர்வே வியாக்கியாதாக அப்படின்ட்டார். ஏதேன இதனால சர்வே எல்லா வேத வாக்கியங்களுக்கும் வியாக்கியானம் ஆகிடுது. முதல் அத்தியாயத்தை முடிக்கிறார். முதல் அத்தியாயம் முடிக்கிறதுன்னு காண்பிக்கிறதுக்காக வியாக்கியாதா அந்த கடைசி வேர்டை ரிப்பீட் பண்ணிட்டார். அந்த 2வது வேர்டை ரிப்பீட் பண்ணினால்னா இந்த ஒரு அத்தியாயம் பூர்த்தி பண்ணிக்கணும். அப்படி ஒரு சிஸ்டம் வச்சு 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயத்தை முடிச்சிட்டார். 3வது அத்தியாயம் முதல் அத்தியாயத்தில் உலகத்தெல்லாம் காரணம் பிரம்மம் தான் உபநிஷத்துக்கள் சொல்றது அப்படின்னு சொன்னார். 2வது அத்தியாயத்தில் இப்படி சொன்ன கருத்தை யாரும் மறுக்க இயலாது, ரெஸ்டாபிள் பண்ணிட்டார். 3வது அத்தியாயத்தில் அந்த பிரம்மத்தை அடையிறதுக்கு ஜீவன் என்ன உபாசிக்கணும், என்ன வழி செய்யணும் அப்படின்னு எனக்கு கூட பிரம்மசூத்திரம்லாம் தெரிஞ்சுதான் சொல்லிட்டாங்க. 4வது அத்தியாயத்தில் அந்த பிரம்மத்தை அடைஞ்சா என்ன பலன் கிடைக்கும் சொல்லி, அதுக்காக முதல் அத்தியாயத்துக்கு காரணாத்தியாயத்தை வச்சார், 2வது அத்தியாயத்துக்கு அதிரோதாத்தியாயத்தை வச்சார், 3வது அத்தியாயத்துக்கு சாதனாத்தியாயத்தை வச்சார், 4வது அத்தியாயத்துக்கு பலாத்தியாயம் வரைக்கும் ஒழுங்காக பண்ணிட்டார். 4 அத்தியாயத்தை பிடிச்சிட்டார். கூடாது இல்லைன்னா பாட்டு பிரம்மசூத்திரம் இல்லை. 4வது அத்தியாயம் அந்த பிரம்மத்தை நாம் எந்த சாதனை எந்த மீன்ஸுனால பெறுகிறோமோ அந்த பெறப்போற மீன்ஸுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன சொல்றது 4வது. 4வது அத்தியாயம் நம்ம உபாயத்தை அனுஷ்டிச்சால் கிடைக்கக்கூடிய பலனை சொல்லும். கரெக்ட் தானே? ஆனால் என்ன பண்ணிட்டார், இந்த 3வது அத்தியாயத்தில் அந்த பலனை பெறுவதற்கு என்ன சாதனம்னு சொல்லுறாரு. அது என்னன்னா பக்தி யோகம். இறையாம பகவானையே தியானம் பண்ணும் அன்போட அப்படின்னு பக்தி யோகம் என்கிற சாதனம். அந்த பக்தி யோகத்தில் பகவானை எப்படியெல்லாம் உபாசிக்கணும், 32 வகையான பக்தி யோகங்கள் இருக்குது. அதெல்லாம் சொல்லிட்டேன். அதெல்லாம் முடிச்சவர் அந்த பக்தி யோகத்தை இடையலாமல் பண்ணணும், உட்காண்டே பண்ணணும், கடைசி மூச்சு வரைக்கும். அதெல்லாம் எப்போ சொல்லணும், அந்த சாதனத்தை சொல்றதையே சொல்லணும் இல்லையா? அங்கே நிறுத்திட்டார். இடையறாமல் பண்ணணும், பலாத்தியாயத்தில் சொல்லணும். ஒரு பெரிய கேள்வி, சாதனம் சொல்ற அத்தியாயத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்த பலாத்தியாயத்தில் சொல்லலாம். நியாயமான கேள்வியா? ஒன்றுமே புரியல இல்லை, கஷ்டப்படுறியாப்பா, புரிஞ்சுட்டா நம்ம உபன்யாசத்தில் புரிஞ்சுன்னா விடுவாடா பரவாயில்ல. உங்களுக்கு ஸ்ரீபாஷி மட்டும் சொல்லிட்டு போனே தெரியாது சொல்கிறோம். அது பயங்கரமாக முதல் அத்தியாயத்தில் சமன்வய அத்தியாயம், 2வதுல விரோதத்தை சமனம் பண்ணினார், 3வது சாதன பிரகாரங்களை சாதித்தார், 4வது அத்தியாயத்தில் பலங்களை சொன்னார்னு சொல்லிடுவார். சொன்னால் ஒரு சொந்த விஷயம் சொல்கிறாருன்னு வச்சுப்பாங்க. கருணாகராச்சார் சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு அப்படின்னு நண்பன் சினிமா மாதிரி அடிச்சு போயிட்டாரு. இவ்வளோதான் விஷயம், இவ்வளோதான் பிரம்மசூத்திரத்தை சமாச்சாரம். 3வது அத்தியாயத்தில் சாதனத்தை பற்றி சொல்லியிருக்குன்னா அங்கே தானே சாதனத்தை டிஸ்கஸ் பண்ணணும். வியாசர் பண்ணா 4வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது இந்த சாதனமான பக்தி யோகத்தை எப்படி செய்யணும் என்றால் பலன் யோகையில் ஆரம்பிச்சுட்டு சாதனத்தை சொன்னால் நியாயம்.
மறந்து போயிடுத்தியா சாப்டர் மூடிட்டேன், அதனால நான் ஓப்பனிங் சொன்னான். அது நீனும் நானும் சொல்றோம். சில பேர் எடுத்த உபன்யாசம் சீதா கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு தருள் பங்குக்கே சொல்லிட்டு நான் உபன்யாசம் பூர்த்தி ஆனது சீதா கல்யாணம் நான் மறந்து போயிட்டேன் சொல்றேன் மறுபடியும். அந்த மாதிரி வியாசர் மறந்து போய் சொல்றாங்க. சாதனங்களை பற்றி சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்துல சாதனங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் முழுக்க முடிஞ்சிடும். அந்த சாதனத்தினால கலைக்கக்கூடிய ரிசல்ட்டை சொல்றது 4வது. அந்த ரிசல்ட் ஆரம்பிக்கும். என்ன ரிசல்ட் சொல்லணும்? இந்த பக்தி யோகம் பண்ணுறோம் தன்னுடைய கடைசி ஜென்மாவில் இங்கேருந்து எப்படி கிளம்பலாம், அது ஒரு பலன். அல்லது பக்தி யோகம் ஆரம்பித்த உடனே இவருக்கு பாவங்கள்லாம் தீராது, அந்த மாதிரி பலன்களை சொன்னால் ஓகே. ஆனால் வியாச பகவான் அந்த சாதனத்தை எப்படி அனுஷ்டிப்பது அப்படிங்கிறத 4வது அத்தியாயத்தில் சொல்லிட்டு போட்டோம். எனக்கு என்ன திருப்பாவதும் உபன்யாசம் அதுதானே வரும், எப்படி பண்ணலாமான்னு கேட்டேன். சங்கராச்சார் 3வது போன அத்தியாயத்தினுடைய மீதி பாதி டிஸ்கஷன் நேச்சுரல் சிம்பிள். அது சரி சுவாமி, அங்கேயே பண்ண வேண்டியதான் வியாசர், இங்கேயே பண்றார் அப்படின்னு கேட்க கேள்வி பயங்கர நல்ல கேள்வி தானப்பா. இந்த சாப்டர்ல பண்ண வேண்டியது 51 ஆளுக்கெல்லாம் நான் மணி சம்பாவனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வில்லிவாக்கத்துக்கு கழிச்சு போய் 51 வாங்குவேன். 51 முடிஞ்சு வச்சு வில்லிவாக்கத்தை கூட சண்டை ஓட்டணும். சாதனாத்தியாயத்தில் சாதனத்தை பற்றி சொல்றதை விட்டுட்டு கலாத்தியாயத்தில் இந்த சாதனை எப்படி பண்ணணும்னு சொல்றாரு நியாயம். கேள்வி சரியா? மாமியெல்லாம் ஒத்துக்கிறீங்களா? சீராச்சாரத்தை எப்படி பண்றேன்னு சொல்லி ஆரம்பிச்சு ஸ்ரீராமனுக்கு ரசம் பண்ணுவதை பற்றி உங்களுக்கு சொல்றேன். ஈய பாத்திரத்தை நன்கு கிளீன் பண்ணிக்கணும். ஈய பாத்திரத்தை அடுப்பில் டைரக்டாக வச்சிடக்கூடாது. இதெல்லாமே இப்போ சொல்லுவோம். சீராச்சாரத்தில் ஈய பாத்திரத்தை பற்றி சொல்ல உடனே சீராச்சாரம் ஈய பாத்திரம் பண்ணால் டேஸ்டியாக வெளியில் ஆரம்பித்தா ஓகே. அதை விட்டு ஈய பாத்திரம் கும்போடு தான் வாங்கணும், ரத்னசாமிக்கார கடையில் வாங்கணும் எல்லாம் சொல்லிட்டு பாடணும். அது மாதிரி சாதனாத்தியாயத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்த பல அத்தியாயத்தில் சொன்னார் வியாச பகவான். நியாயம், இது ஒரு சயின்டிஃபிக் ஒர்க். அது இப்படி பண்ணக்கூடாது சாஸ்திரம் அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு எப்படி பதில் சொல்லணும்? சுவாமி தேசிகர் பதில் சொல்றார். எம்பெருமானார் உள்ளது சிவபிரகாஷ் தொடர்ச்சி சுவாமி தேசிகர் இந்த உலகத்துல வந்து சாதாரண சாதனமெல்லாம் கஷ்டமா சாதனம் பண்ணி அப்புறம் ரிசல்ட் வர்றதுக்கு உழைக்கணும். சிஏ பாஸ் பண்ணணும் ஒரே அட்டம்ப்ட்லாம் முடியுமா? நம்ம சில பேர்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சிஏ முடியாது, ரொம்ப டைப்பாக வச்சுருக்கா சிஏ. அதனால அது சாதனம் ரொம்ப கஷ்டம். வேணும்ட்டு ரொம்ப பேர் பாஸ் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்கான். சதித்திட்ட கேட்டோம் அப்படிலாம் சொல்கிறாரு. ஆனால் சிஏன்னா கஷ்டம் சார். அது சாதனம் ரொம்ப கஷ்டம். ஐஏஎஸ்னா எவ்வளோ ஒன்று பண்ணுறாங்க. அதை ஒன்று பண்ணி படிச்சுட்டாங்கன்னா ஏஎஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண வேண்டாம் வச்சுருக்காங்க. அதனால் அப்படி ஐஏஎஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறான். அப்படி ஒன்றுக்கு ஒரு வழி இருக்குது. அதனால் உழைச்சி வரக்கூடிய பலன் சுகமாக இருக்கும். ஆனால் உழைப்பு ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த பகவானை பற்றி பக்தி யோகம் பண்ணினா கிடைக்கிற மோட்சம் ஃபேண்டாஸ்டிக், ரொம்ப ஆனந்தமாக இருக்கலாம். ஆனால் பக்தி யோகம் பண்ணும்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும். சாதனமும் ப்ளசண்ட்டாக இருக்கணும், ரிசல்ட்டும் ப்ளசண்ட்டாக இருக்கணும். அந்த உலகத்தில் நசுகால் லத்தியத்தை சுகம், சுகத்தினால சுகம் கிடைக்காது. நம்ம கஷ்டப்பட்டு அல்வா பண்ணணும் அப்படின்னா அல்வா கொடுக்காம அல்வா பண்ணால் சம்பா கோதுமை ஊற வச்சு ராத்திரி அரைச்சி பாலை கிளறி அந்த பால் கட்டி தட்டுக்காமல் அந்த அது அடுப்பில் வச்சு அதுலேயே கை வலிச்சிடும். அல்வா பண்ணுறாலும் அதில் கடையில் வாங்கிட்டு போய் அடையாறு ஸ்வீட்ஸ் ஒரு வாங்கிட்டு வந்தால் ஏன் பண்ணுறேன் அப்படி பண்ணி மாமிகளுக்கெல்லாம் இப்போ கை யாருக்குமே உடம்பெல்லாம் ஜாயிண்ட்லாம் சரியில்லை, யார் அல்வா அப்படின்னு இது மாதிரி பண்ணக்கூடிய கஷ்டம். ஆனால் அல்வா போட்டால் நான் பார்க்குற மொழிங்க போட்டேன் அப்போ ஆனந்தமாக இது இவ்வளோ பாடுபட்டது இதுதான். அதனால சாதனம் கஷ்டமாக இருக்கும், பலம் பிளசண்டாக இருக்கும். இதுதான் நார்மலான சிஸ்டம். பிராட்டி சீதாதேவியே சொல்றா, சுகத்தினால சுகம் கிடைக்காது. அப்படி இருக்கிற சுகத்தினால சுகம் கிடைக்கிறது எப்படின்னா இந்த பக்தி யோகத்தில். பக்தி யோகம் பண்ணும்போது பகவானை தியானம் பண்ணுறது ரொம்ப பிளசண்டா இருக்கும். ஏன்னா பகவான் ரத்த காட்டறியா இருக்காரு, சபான் புத்திரன் இருக்காரு, அப்படி இல்லை ராம் ரீம் டும் டும் அப்படின்னா அவரோட அந்த தியானம் பண்ணின சுவாமி பயங்கர உருவத்தை ராத்திரி படுத்துனேன் காலத்தால படுக்கையெல்லாம் நினைச்சு போயிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால் பகவானோ பிளசண்ட், என்ன அவரவர பயமான முகாம்புஜம் அப்படி புத்துருவல் பூத்த நீலமேக சியாமனான்னு சொல்லுவாங்க. அதனால் அவர் அவரை தியானம் பண்ணுறதும் பிளசண்டாக. அதனால் பக்தி யோகம் பிளசண்ட், அவருடைய பலனான மோட்சமும் பிளசண்ட். அதில் பலனை போலவே இந்த சாதனமும் பிளசண்டாக இருக்குங்கிறது இது ஒரு பிளசண்ட் விஷயம்.
எப்படி ராத்திரியில் சன்ரைஸ் வராது, சூர்யா கொடுக்க போகிறாரு, பேசண்டர்கள் எல்லாரும் போய் இருக்கிறாலும் அதில் அந்த மாதிரி ப்ளசன்ட், சாதனமும் ப்ளசண்ட்டு, ரிசல்ட்டும் ப்ளசண்ட். அதை காண்பிப்புகளுக்கு ரிசல்ட்டோடு சேர்த்து சாதனத்தை டிஸ்கஸ் பண்ணுறாரு வியாசர். இன்னொரு காரணம் இருக்கு, இந்த சாதனம் அனுஷ்டிச்சா பலன் நிச்சயம் கிடைக்கும். பல சாதனைகள் அனுஷ்டிச்சு பலன் கிடைக்கும். ராத்திரி முழுக்க படித்தான் சுவாமி, அங்கே போய் பார்த்தா அவன் படித்த சப்ஜெக்ட் எதை விட்டாமோ அதை மட்டும் தான் கேள்வி கேட்டான். படம் நான் வேண்டாம் சாய்ஸில் விடலாம்னு 2 சாப்டர் படிக்காம விட்டேன். அந்த எக்ஸாம்பிளுக்கு அதுதான் தெரியும் போகுது, அதுலேயே கொஸ்டின் அடிச்சு தருவேன். அப்படின்னு அழகும் போது எவ்வளோ கஷ்டப்படுவோம். அவளை எத்தனை பரீட்சைகள் எழுதுவோம், எத்தனை பரீட்சையில் அடி வாங்கிடுவோம். நான் ஒரு பரீட்சையிலையும் ஃபெயிலே ஆனதில்லைன்னு ஒருத்தர் கிட்ட 2 போயிட்டேன். ஆமாம், அவர் ஒரு பரீட்சை எழுதுறதில்லவா? அந்த சாதனம் ஃபெயிலியருங்கிறது யாருக்கும் ஏற்பட்டது தான், ஒன்றும் தப்பு இல்லை. சக்கரவர்த்தி திரும்ப கூட யுத்தத்தில் கீழே விழுந்து அடிபட்டு அப்புறம் நாகபாசை கட்டு போனால் கருட பகவான் வந்து தூக்கி விட்டு தான் எழுந்துட்டேன். அதனால பகவானுக்கு அமனுஷியன்னா அப்படி தான்டாப்பா, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவோம், எவ்வளோ விஷயம் ஈஸி இல்லை இது அப்படின்னு, அதுக்காக மனம் தளராத அப்படி. இது பக்தி யோகத்தில் மட்டும் எப்படின்னா, பக்தி யோகம் அனுஷ்டிச்சா அதனுடைய பலன் நிச்சயம். பக்தி யோகம் செய்கிறவா என்ன பண்ணுவா, நமகா நமகான்னு சொல்லிட்டு பாதி வேற. அது கிடைக்கிற பலன் வைகுண்டத்தில் போய் நமகான்னு சொல்லிட்டு பக்தி யோகத்துக்கு எண்டுங்கிற சாதனம் முடிஞ்சு சாத்தியம் வராது. ஆகையினால இந்த விஷயம் இருக்கிறதுனால இது ஸ்பெஷல்னு காண்பிக்கிறதுக்காக வியாச பகவான் என்ன பண்ணார், சாதன அத்தியாயத்திலே பலருக்கு. ஆனால் சாதாரணமாக ஒரு கிரந்தம் பண்ணினா அதில் பலஸ்ருதி எண்டில் சொல்லுவான். ஆனால் எங்கள் நாச்சியார் வேதவியாச பகவானை எப்படி பண்ணினா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அந்த பலத்தையே பிரபந்தத்துக்குள்ளேயே வைக்கிறேன், அவருக்கு கொடுத்தா பலம். அதாவது நான் கூட திருப்பா இன்னைக்கு பட்டு வேஷ்டி கட்டி புது வேஷ்டி ராகவாச்சாரியன் நான் சமர்ப்பிச்ச சபை கொடுத்துக்கிட்டு நியாயம் தான், ஆடை விடுப்போம் நாச்சியார் சொல்லிருக்கா, பலனை அனுபவிக்கும் பகவத். ஆகையினால இது திருப்பாவிதான் ரேர் அதிசயமான ஒருக்கு. அந்த உள்ளேயே தன் சம்மானம் எப்படி கொடுக்கணும் பகவான்னு இந்த கோபிகள் கேட்டதாக. ஆக என் ரிசல்ட்டு நிச்சயமாக கிடைச்சே தீரும், உங்களுக்கு நம்புங்கள். அதனால் பகவான் உங்களுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணணும்னு கேட்குறான். நாங்கள் அனுகிரகம் பண்ணுற ப்ரொசீஜர் பகவானுக்கு சொல்லுவோம், எப்படி பண்ணணும் அப்படின்னு. நான் பகவான் பார்த்தா நீங்கள் இவ்வளோ லிஸ்ட்டு போட்டு இதெல்லாம் நான் தருவேன், என்ன கேரண்டி? நான் மாட்டேன்னுட்டா டிசைட் பண்ணுற அத்தாரிட்டின்னா நீ கேட்குறவன். பெக்கர்ஸ் ஆர் நாட் சூசர்ஸ். இங்கே போய் எனக்கு என்ன வேணும், பொய்ப்பாடுடைய சங்கமே, சால பெரும்பறையே, பல்லாண்டு செப்பாரு, கோல விளக்கே, கொடியே, எல்லாருமே எல்லாம் அருள்னு கேட்டால் எஸ் நான் கன்சிடர் பண்ணி எது உங்களுக்கு தகுமோ அதை கொடுப்பேன் அப்படின்னு பகவான் சொன்னான். நான் தான் சர்வேஸ்வரன் அப்படின்னா அதில் தான் இங்கே பெரிய சந்தேகம் இருக்குங்க. ஏன்னா சர்வேஸ்வரன் நீ வாஸ்தவம் தான், ஆனால் அந்த சர்வேஸ்வரத்துவத்தை ஈஸ்வரத்தன்மை காண்பிக்கிற இடம் வேற எங்கள் ஏரியாவில் இல்லை, ஆப்ரேஷன் ஏரியா அப்படின்னு முதல்ல சொல்கிறேன். குடாரே வெல்லும் ஸ்ரீர் கோவிந்தா, கோவிந்தனே. கோவிந்தன் இப்போ ஏன் கூப்பிடுறா அப்படின்னா, இந்த எம்பெருமான் வராகமூர்த்தியாய் பூமி இடம்பெறும், சகல வேதமும் அவனை தான் சொல்கிறது. அவ்வளோ பெருமை பெற்றதுனால கோவிந்தன். இந்த கோன்னு சம்ஸ்கிருதம் ஒரு எழுத்து வார்த்தை, அதுக்கு பல பல அர்த்தங்கள். இண்டிகோவை தவிர இது எல்லா அர்த்தமும் சொல்லி, கோயர்ஸ், கோ இந்தியா, அது இல்லாமல் இது எல்லாம் கச்சதி தி கௌ அப்படிங்கிறதா கோ இங்கிலீஷில் வந்துருக்கு. இங்கிலீஷில் கோன்னா போகிறதுன்னு தான் அர்த்தம், சான்ஸ்கிரிட்டில் கோன்னா பசுமாட்டுக்கு பேர் போகிறதுனால கச்சதி இது கோ. சான்ஸ்கிரிட்டில் உள்ள கோ தான் இங்கிலீஷில் வந்துருக்கு, அது தனி அவா லிட்ரேச்சர் ஆராய்ச்சி பண்ணுறா பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த கோசப்தத்துக்கு சூரிய கிரணம்னு ஒரு அர்த்தம், கோசப்தத்துக்கு ஞானம்னு ஒரு அர்த்தம், கோசப்தத்துக்கு வேர்ட்ஸ்னு ஒரு அர்த்தம். அதெல்லாம் வேதம் முழுக்க வேர்ட்ஸாக இருக்குது, சப்தமாக இருக்குது. அந்த வேர்ட்ஸ் முழுக்க யாரை ஸ்தோத்திரம் பண்ணுறது? வேதாட்சராணி யாவந்தி படிதானி விஜாதிபிகி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி நஸ்ம. வேதத்தில் ஒவ்வொரு எழுத்தும் நாராயண ஸ்தோத்திரம். ஆகையினால அந்த எல்லா ஸ்தோத்திரத்துக்கும் டார்கெட்டாக இருக்குது, எல்லா ஸ்தோத்திரத்தையும் அடைகிறதுனால கோவிந்தன். அல்லது பூமியை அடைஞ்சு வராகனா தூக்கிறதுனால கோவிந்தன், அல்லது கோக்களான பசுக்களை ரட்சித்ததுனால கோவிந்தன், அதனால ஐஸ்வர்யம் பெறதுனால கோவிந்தன். எவ்வளோ அர்த்தம் சொல்லலாம். அதனால வெங்கடாஜலபதி கோவிந்தர் அப்படிங்கிறது தான் அவருக்கு திருநாமல். யாரும் வெங்கடாஜலபதி யாரும் ஏடுகொண்டல வாழலாம் சொன்னால் கூட கோவிந்தா கோவிந்தா தான். அது ஏன் காரணம்? தீர்காயுர் பவ கோவிந்தா அப்படின்னு லக்ஷ்மி தேவி எண்ணதேக்கத்தை சொன்ன வார்த்தை. அதான் திருப்பாவை முடியச்சே ரிசர்வ் பண்ணி ஆண்டாள் வைக்கிறேன். இப்போ அந்த கோவிந்தனை தான் நினைச்சிட்டு சொல்கிறேன். திருவேங்கடமுடையா அவன் அப்படி அனுகிரகம் பண்ணுவான் அப்படி. அது உண்மைன்னு நான் நம்புகிறேன். ஆடை விடுப்போம் மகன் மீனே பார்ச்சோருன்னு அவன் எல்லாருக்கும் பட்டாடை எல்லாம் கொடுத்துருந்தான் இருக்கான். அதனால இந்த திருப்பாவை சொல்கிறவாளுக்கெல்லாம் ஆடை கொடுத்துட்டான். அந்த பாசுரம் சொல்கிறவாளுக்கே திருப்பாவை உபன்யாசங்களுக்கு எக்ஸாம் நான் கீழ்கிட்டேன்.
எக்ஸாமினேஷன் டெஸ்ட் இன்டர்வியூக்கு வரணும் லெட்டர் கொடுக்குறாங்க. இன்டர்வியூவில் என்ன கேள்வி கேட்போம், 30 பாத்ரூம் 100 சொல்ல தெரியும். நீ போகிற திருப்ப உபன்யாசத்துக்கு குவாலிஃபிகேஷன் நீங்கள் எல்லாருமே பண்ணலாம். 30 பாத்ரூம் 100 தெரிஞ்சால் போகணும். அதுக்கப்புறம் அர்த்தம் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போகும். அதனால் என்ன தெரியுது, ஆண்டாள் அப்படி பண்ணி வச்சிருக்காங்க பகவான். திருவேங்கனுடைய அனுகிரகம் அப்படி வருது. அதனால அந்த எம்பெருமானை பார்த்து கோவிந்தனாய் திருவேங்கனுள்ள கோயில் கொண்டிருக்கிற எம்பெருமானே வராக கஷேத்திரத்தில் இருக்கான். வராக பெருமாளுடைய ஊரில் இருக்கான். அங்கே ஒரு கோவிந்தன் ஏற்கனவே இருக்கான் வராகம். அந்த வராக கஷேத்திரத்தில் பகவான் வந்து தங்கினார். அங்கே தங்கின இடத்துல தான் வராக பெருமான்கிட்ட ஒரு 100 அடி சதுர அடி வாடகைக்கு வாங்கினார். 100 சதுர அடி வாடகைக்கு. பெருமாளுக்கு திருவேங்கடம் சொத்து கிடையாது, சொத்தெல்லாம் வராக பெருமாளுக்கு. அதில் என்ன பண்ணிட்டார் திருவேங்கடம், எனக்கு இடம் கொடுக்குற ஆனந்தகுமாரன் கேட்போ அந்த 100 சதுர அடி தான் அவருக்கு சொந்தம். அதுக்கு வாடகை என்னன்னு கேட்டார். ஓனர் யார்? ஓனர் வராக. டெனண்ட்டு 2 பேருமே விஷ்ணு தான். அது என்ன சுவாமி அவரே இவரே அவருக்கு டெனண்டர் பண்ணால் ஆடிட்டர் கேட்டால் சொல்லுவாள். அதுக்கு கம்பெனி வச்சிருக்கா, அதனால இந்த கம்பெனி லெஃப்ட் ரைட்டில் இருக்கும். அது மாதிரி இந்த கம்பெனியில் அந்த கம்பெனிக்கு பண பரிமாற்றுவாங்க நடக்கும். அதெல்லாம் ஆடிட்டிங்கில் தெரியும். ஆகையினால வராக பெருமாளே தான் கிருஷ்ணன் தான் வேங்கடாதிபதி. இருந்தாலும் அவரே இந்த கம்பெனி வச்சிருக்கா, அந்த இதுலேருந்து நட்டம் ஓடுங்க, அதுக்கு போதும் அதுலேருந்து லாபம் போட்டு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் நம்ம வழக்கம். 2-3 அக்கௌண்ட் இருந்தால் தான் சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்காக 4-5 அக்கௌண்ட் வச்சுக்கணும். அப்படி வச்சுட்டு இருக்கிறது. அதனால் வராக பெருமாள்கிட்ட 100 சதுரடி வாடகைக்கு வாங்கினார். வாடகை என்ன கொடுக்குறேன்னு வராக பெருமாள் கேட்டார். என்ன வாடகை கொடுக்குறேன்? நானே ஓட்டாண்டி எந்த கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டாரா சீனிவாசன். அவருக்கு என்ன இது பண்ணணும் வந்திருக்காரு. அப்போ சொன்னாராம் வராக பெருமாள், உன்னை சேவிக்க நிறைய பேர் வருவான். ஏன்னா கலியுகத்தில் பிரத்யக்ஷ தேவதை. ஆனால் அந்த ஆள்களெல்லாம் முதல்ல என்னை சேவிச்சாதான் அவளுக்கு பலன் கொடுப்பேன்னு சொல்லி. ஆனால் முதல்ல சுவாமி கிருஷ்ணர் இருக்கிற வராக பெருமாளை சேவிச்சாதான் திருமலை யாத்திரை பூர்த்தியாகும் போடியே. அப்புறம் எனக்கு முதல்ல பாலால் திருமஞ்சனம் பண்ணி க்ஷீரானம் நிவேதனம் தான் பார்ச்சூர் சொல்கிறான் ஆச்சியா, இது எனக்கு பண்ணணும். அப்போ தான் அவள் திருப்பதி யாத்திரை தான் எனக்கு வாடகை. அதனால் நம்ம போகிறாங்க ஞாபகம் வர அவரே அவருக்கே போகிறதே கஷ்டமாக. அவருக்கே கியூ முன்னெல்லாம் அவர் ஃப்ரீயாக இருக்காரு. அவர் உபன்யாசத்தில் வேறு சொல்லி அவரே கியூ வைக்கும். அதனால் முதல்ல அங்கே வராக பெருமாளுக்கு தலியை ஆனப்புறம் தான் பெருமாளுக்கு தலியும். அது மாதிரி ஒழுங்காக பண்ணிட்டு இருக்காரு இது வரைக்கும். டெனண்ட்டாக இருந்தாலும் ரொம்ப டிசிப்ளின் டெனண்ட்டாக பகவான் எழுந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறான். அதில் கோவிந்தன்ற டெனண்ட்டாக போனால் கோவிந்தன் பிரத்யக்ஷமான தெய்வம் கலியுகத்தில். அவன் எப்படி கலியுகத்தில் பிரத்யக்ஷமான தெய்வம், அப்படி இந்த திருப்பாவையும் பிரத்யக்ஷமாக பலனை கொடுக்கக்கூடிய பிரபந்தம். அதுக்காக நாச்சியார் ரிசர்வ் பண்ணி குடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. யார் யார் கோவிலுக்கு வரமாட்டேங்கிறானோ அவனெல்லாம் கூட வெல்லக்கூடிய கோவிந்தன் இருவேன் சார். நான் அங்கேயும் போக மாட்டேன், திருமலைக்கு மட்டும் போவேன் இருக்கிறான்னு சொல்லுது. சரட்டி விட்டுறாரு. யாராக இருந்தாலும் 3 மணி நேரத்துக்கு பேசாத பேச்சு நின்று என்கிட்ட தான் நான் தான் சர்வேஸ்வரன் காமிச்சிட்டேன். இத்தனையும் மொட்டை அடிச்சுன்னு கியூவில் இருந்து அவஸ்தப்படுறது எதுக்கு சுவாமி அப்படின்னா, சுவாமி போகணும் ஒரு நிமிஷம் ஜெரு கட்டி தான் அவங்க சர்வேஸ்வரத்தை அவங்க காமிச்சுன்னு தான் இருக்கிற அகிலாண்ட பெருமாண்ட கோட்டி நாயகனாக. அதில் கூடார்களாக கோயிலுக்கு போகாத நம்பிக்கை இல்லாத ஜனங்களை கூட வெல்லக்கூடிய பிரத்யக்ஷ தெய்வமான கோவிந்தனே என்று திருவேங்கடம் மங்களாசாசனத்தோட சொல்ல கூட அவன்கிட்ட போனால் பலன் நிச்சயம். அந்த மாதிரி பலன் இந்த பிரபந்தத்தை சொல்லுவாலும் கிடைக்கும் அப்படின்னு திருவுள்ளத்தில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்ற சொற்றொடரை அமைச்சிருக்கா நாச்சியார்னு ரசிக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஆனாலும் கூட இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காதுல, கூடாரைத்தான் வெல்லுவான்னு என்ன அர்த்தம்? கூடியவர்கிட்ட தோற்று போயிடுவான். பக்தர்கிட்ட தோக்கிறதும் அபக்தர்களை ஜெயிக்கிறதுன்னு பெருமாளுக்கு வரும். அது எப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்க? பாட்டில் என்ன சொல்லியிருக்கு? கூடாதவர்களை ஜெயிப்பவன் இருக்கு. நீ அர்த்தம் என்ன சொல்ற? கூடியவர்கிட்ட தோற்போம். இது நியாயம். இது ஒரு அடாவடி இல்லையா? இஷ்டத்துக்கு இருக்கிறத ட்விஸ்ட் பண்ணுறதான். கூடாதவர்களை வெல்லுபவர்னு சொல்லியிருக்கோம். அதனால புகழ்பெற்ற கோவிந்தன். அது முதல்ல அர்த்தம் சொன்னேன், நம்பாதவாள்லாம் ஜெயிச்சுறான். 2வது அர்த்தம் இப்போ என்ன சொல்ல போகிற? பக்தர்களுக்கு வசப்பட்டவன், கேட்டால் கொடுத்துருவான். அவன் பக்தர் மற்றவர்களுக்கு தான் பாசு, பக்தர்கள்ட்ட அவன் வந்து தோல்வி அடைவான் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவான். அது கூடாது எளிமைகளை வெல்லக்கூடியவன்னு சொன்னால் அதனுடைய மீனிங் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தோக்கிறவன் அர்த்தம். அப்படி யாராலும் சொல்லுவாள் அர்த்தம் சொல்லலாமா? என்ன கோபாலன் சொல்லலாமா? அப்படி எளிமைகளை வெல்றவன்னா ஓகே, எளிமை வெல்லும். அதனால பக்தர்கிட்ட தோக்கிறவன் அர்த்தம். அப்படின்னா பக்தர்கிட்ட தோக்கிறவன் நிறையா சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டு எளிமைகளை வெல்றவன்னு சொல்லி அதுலேருந்து என்ன தெரியுது? எளிமை இல்லாதவர்கிட்ட வெல்லாதவன், எனவே பக்தர்கிட்ட தோக்கிறவன் அர்த்தம் சொன்னான். இப்படி மூக்குக்கு துட்டு வளை தொட வேண்டியதானே. இப்படி தொட்டு வளைப்பார், சுற்றி வளைச்சு சிரோவேஷ்டன பிராணாயாமம்னு சொல்லுவான். உங்கள் பிராணம் இப்படி கட்டுறாரு, இப்படி சிலோக்கு பிடிச்சான முடியும். ஏன் இப்படி சொல்கிறாங்க? இல்லை, அதாவது பகவான் தோற்கிறாங்கிறத வாயால் சொல்லப்படும். ரொம்ப நாசுக்காக சொல்லணும். அப்பா என்னடாச்சு பரீட்சை
மேத்தமெட்டிக்ஸில் 88பா, ஃபிசிக்ஸில் 90பா, கெமிஸ்ட்ரியில் 85பா, தமிழ் 65பா. அப்பா நோட் பண்ணுறாரு. ஒரு சப்ஜெக்டை சொல்லவே மாட்டாங்க, அப்படி இங்கிலீஷ் சொல்ல மாட்டாங்க. இங்கிலீஷில் எவ்வளோ விடான்னு கேட்குற வரைக்கும் ஓகேன்ட்டு போயிட்டு நல்லா இருந்ததுதான் சொல்லிட்டான். அப்புறம் தான் அவர் ஞாபகம், ஏன்னா இங்கிலீஷில் எவ்வளோ இல்லைப்பா, அது வந்து ஒரு 35 மார்க் அடுத்த தடவை பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் கெட்டிக்கார பிள்ளை எதில் நல்லா இருக்கோ அதுதான் சொல்லுவான், இது வீக்காக சொல்லுவாள் இல்லை. அதனால மங்களமாக சொல்லணும், பெருமாள் தோக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. ஆனால் தோக்கிறாருங்க அர்த்தம் உங்களுக்கு பதியும். அதுக்காக நான் சேர்ப்பேன், குடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. அப்படி சொல்றதுக்கு காரணம் தான் என்னன்னு கேட்டா, அது பகவான்கிட்ட அப்படி சொல்லியானுவா, ஏன்னா என்கிட்ட நீ தோத்து போயிடுவேன், என்ன சொல்றதை கேட்பேன்னு சொல்லுவேன், அதுக்காக சொல்றேன். அது மாதிரி பகவான் எங்கேயாவது பண்ணியிருக்கானா அப்படின்னு விசாரிச்சான். நமக்கு ஒரு கேஸ் ஸ்டடி வேணும், எங்கேயாவது பண்ணியிருக்காங்க அதுவா. இந்த கதை நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், உங்களுக்கு ஒரு பாதி வரைக்கும் சொல்லியிருக்கோம். துரியோதனன் அர்ஜுனன் 2 பேரும் கிருஷ்ணன்ட்டு உபகாரம் கேட்டவங்க. கிருஷ்ணன் என்ன சொன்னார், ஒருத்தருக்கு நான் ஆயுதமே எடுக்காம எடுபடி வேலை செய்வேன், இன்னொருத்தருக்கு 9 crore soldiers கொடுப்பேன், உங்களுக்கு யாருக்கு என்ன வேணுமோ ஆப்ட் பண்ணிக்கோங்க. அர்ஜுனன் தான் முதல்ல ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு அங்கன்மாகால தரத்தை பாசனத்தில் சொன்னோம். கடைசியில் அர்ஜுனன் எடுபடி கிருஷ்ணன் போருன்னு வாங்கிட்டு போயிட்டான். துரியோதனன் 9 crore soldiers வெற்றி வீரனா வந்தான். நேராக மாமாட்ட போனான். மாமா அப்படின்னு அவர்கிட்ட வாயில சர்க்கரை அடி போட்டான். எந்த வேலையை நான் போக சொல்றீங்க பாரு, 9 crore soldiers கிடச்சிட்டான். அப்படியே பட்டாசு வெடி அப்படின்ட்டான். இதுமே ஆரம்பிக்கல, கிருஷ்ணன் போய் ஆளை வாங்கிட்டு வந்திருக்கா, ஒரு பட்டாசு வெடிச்சு ஆனந்தமாக குதிக்கிறா. பீஷ்மாச்சார் பார்த்தாருன்னு துரியோதனன் யுத்தமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே இப்போ சிவகாசி படத்தில் எப்பயோ வெடிக்கிறார், என்ன விஷயம் கேட்டார். இல்லை ராஜா செலிப்ரேட் பண்ணுறாருன்னா என்ன அப்படின்னா, கண்ணபிரான் காரணம் 9 கோடி சோல்ஜர்ஸ் வந்திருக்காங்க. அப்படியா, ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னா, அதுக்குள்ளே தாத்தா என்ன இருந்தாலும் நீங்கள் உங்கள் பாண்டவாள்கிட்ட அனுப்பி வைக்கிறீங்க, அதுக்கு கொஞ்சம் அசட்டுகள்ங்கிறது இப்போ ப்ரூவ் பண்ணிருக்கு. என்ன நடக்குதுன்னு கேட்டார். நான் வெறுங்கையனா சொல்கிற வேலையை செய்வேன், ஆயுதம் எடுத்து யுத்தம் பண்ண மாட்டேன், நான் அப்படி வருவேன். இன்னொருத்தருக்கு என் சைன்யம் 9 கோடி தருவேன் கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னான். கிருஷ்ணன் உங்களுக்கு வேணுங்கிறது ஆப்ட் பண்ணிக்கோங்கம்மா. உடனே அர்ஜுனன் நீயே போகணும் அழிச்சு போயிட்டா வருங்க, நான் வெற்றி வீரனா 9 கோடி விடுங்க, வெற்றி நிச்சயம் தானே தாத்தாருனா. அதை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னான்னு கேட்டேன். ஆமாம் தாத்தா சொன்னான். கிருஷ்ணன் நம்பலாமாடா, அவன் ஆண்டாள் ஊற்றி இருக்கா பக்தி, அவளே சொல்கிறா ஏலா பொய்கள் வைப்பான், யுத்தத்துக்கு வந்து ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னான்னு நம்பிட்டு வந்து கேடாது. இல்லை தாத்தா சொன்னான், நீங்கள் பண்ணு, கிருஷ்ணன் போய் நிஜமாவே எடுக்க மாட்டானா, உறுதியாக எடுக்க மாட்டானான்னு ஒரு சபதம் ப்ராமிஸ் வாங்க. அப்படியா நான் நியாயம்தான் சரின்னு வந்துட்டான். ஏன்னா மறுபடியும் வந்துட்டேன் சம்பந்தின்னு கேட்டார் பெருமாள். இல்லை நீங்கள் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னேடே, நிச்சயமா ஆயுதம் எடுக்க மாட்டேன், அதை மட்டும் கன்ஃபார்ம் பிரதிஜை பண்ணி கொடுத்தாரு. இவ்வளவுதானே, தேவைக்கு மேலே ஆன, வசுதேவர் மேலே ஆன, ருக்மிணி மேலே ஆன, பிரதிமனாலும் தாண்டை கிழப்பும், நான் பாரதத்தில் ஆயுதம் எடுக்க போகிறேன் முடிஞ்சுதான். இப்படி சொன்னார், பிரதிஜை பண்ணிட்டார் ஆயுதம் எடுக்கிறது. அப்படியே சொன்னார் அப்படின்னா நிறைய ப்ரெஸ் கூட்டம்லாம் காத்துருக்கு. அஸ்தினாபுரம் முரசு, அஸ்தினாபுரம் டைம்ஸு, உங்களுக்கு 51 டைம்ஸ் இருக்குது, அது மாதிரி அஸ்தினாபுரம் டைம்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் காத்துட்டுருக்கான். அப்போ கேட்டால் பீஷ்மர் சொன்னார், கண்ணபிரான் சொன்னார் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று கண்ணபிரான் சபதம் எடுத்து கொடுத்தார். கண்ணபிரான் சபதம் பாரத போரில் ஆயுதம் எடுப்பதில்லை அப்படி உறுதி பண்ணுவதுக்கே துரியோதன மகாராஜா சொல்றார். அப்போ பீஷ்மர் சொன்னார், அங்குள்ள நிருபர்களே நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன், என்ன சொல்லி சொல்ற விஷயம் இல்லை, நான் சொல்றதை கேட்கும். கண்ணபிரான் ஆயுதம் எடுப்பதில்லைன்னு பிரதிக்க பண்ணுறான், கண்ணபிரான ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் என்று பீஷ்மன் பிரதிக்கிறார். கொழுப்புதான் தாத்தா, கண்ணபிரானை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் என்று நான் பிரதிக்கப்பட்டேன். பேப்பரில் உதுர்த்தி நிருபர்கள்லாம் அங்கே பாண்டவர்கள் பார்த்துட்டு போனான். கிருஷ்ணா நான் என்ன பார்த்து பேப்பரில் வந்து நேற்று தாத்தா சொல்லியிருக்கார் கண்ணபிரானை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு, அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு காலம் பதில் சொல்லும். தாத்தா சொல்கிறான் காலம் பதில் சொல்லும். யுத்தம் தொடங்கும். முதல் நாள் யுத்தம், அர்ஜுனன் யுத்தம் பண்ண மாட்டேன்னுட்டான். அர்ஜுனன் ரொம்ப பாடுபடுத்தி அவனை எவ்வளோ கீதையெல்லாம் சொல்லி யுத்தம் பண்ண வச்சான். எத்தனை கீதை சொன்னாலும் அர்ஜுனன் ஃபுல் ஃபார்மில் யுத்தம் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு பீஷ்மர் எதிர்க்க வந்த போதெல்லாம் தாத்தான்றீங்க, முதல்ல வில்லு எப்படி பிடிக்கணும், குறி எப்படி இருக்கணும் சொல்லி கொடுக்கணும். அதனால அந்த சின்ன குழந்தைக்கு தூக்கி வச்சுட்டு பக்கத்தில் கதை சொல்லி அன்போடு வளர்த்து முதல்ல டார்கெட் எப்படி இருக்கணும், வில்லை பிடிக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். அவரையே இந்த வில்லை வச்சு அடிக்க வேண்டியிருக்கு, துரோணர் அடிக்க வேண்டியிருக்கேன்னு எந்த கர்மயோகம் பகவான் சொன்னாலும் அவனுக்கு கூடவே இந்த கம்ப்யூட்டர் அடிச்சுட்டு, அதனால அவன் ஃபுல் ஃபார்மில் யுத்தம் பண்ணலை. அவங்ககிட்ட இருக்கிற அஸ்திரத்தெல்லாம் அவன் பிரயோகமே படுத்தலை, ஏன்னா தெரியாதவாள் அடிக்கப்படும். முன்னெல்லாம் ஒரு கிரிக்கெட்டில் ஒரு கன்வென்ஷன் உண்டு, கடைசியில் பவுலர் வந்து அவளுக்கு பீர்ந்து பவுன்ஸ் எல்லாம் போடணும்.
அவனுக்கு தெரியாதது போட்டு அடிப்பான் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நாமளும் சம்பிரதாயம், தமிழ் தெரியாத போய் தமிழ் உபன்யாசம் பண்ணுறதாங்க. ஒன்றும் லாபம் இல்லை. தமிழ் தெரிஞ்சவாளுக்கு உபன்யாசம் பண்ணியே லாபம் தெரியாது. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்தில் அர்ஜுனனுக்கு அவ்வளோ அஸ்திரங்கள் தெரியும், இவாளுக்கு தெரியாது. அதை இவாள் மேலே போடுறது தப்புன்னு வேற நினைக்கிறேன். அது அழுகுனி ஆட்டம், தெரியாத நம்ம அடிக்கக்கூடாது அப்படின்னு அவன் திங்கிங்கே வேற. என்னவோ கிருஷ்ணன் சொல்லி பார்த்தாலும் ஏதோ யுத்தம் பண்றான். முதல் நாள் யுத்தத்தில் பீஷ்மர் பண்ண அட்டகாசத்துல பாண்டவ சைன்யத்தில் ஏகப்பட்ட சேதம். தர்மராஜர் அதை அழுக முடியும். கிருஷ்ணா, இந்த பையன் அர்ஜுனன் நம்பிட்டு யுத்தம் வச்சேன், ஏன்னா நம்பி இத்தனை பேர் வந்தா 3 நாள்ல நம்ம சைன்யம் காலியாகிடும். எனக்கு ரேட்டில் நான் போனது 3/4 நாள் தான் திரும்பி வந்துருக்கு. கேன்டீனில் சாப்பாடே குறைச்சிட்டான், 4 ஆளுக்கு சமைக்கவே இல்லை. அதை கேட்ட ஒரு தான் வந்திருக்காங்க. அதனால கிருஷ்ணா பயமா இருக்கு, ஏன் தப்பு எடுத்து என்ன நம்பி இத்தனை பேரை கொல்லணுமா, எனக்கு ராஜ்யம் வேணும் அப்படின்னு தர்மராஜர் சொன்னேன். இந்த அர்ஜுனன் யுத்தம் பண்ணுறதில்ல சரியா, பீமன் ஒருத்தன் தான் பண்ணுறான். இவன் தன் பொட்டனிஷலுக்கு யுத்தம் பண்ண மாட்டேன். நீ என்ன பண்ணுறது, கவலைப்படாத, நாளைக்கு ஒழுங்காக போயிடுவான். அந்த அர்ஜுனா, அண்ணா வருத்தப்படாத, நாளைக்கு ஒழுங்காக போயிடும், கொஞ்சம் தைரியமாக பண்ணாமல். மறுநாளைக்கு பண்ணால் கௌரவ செய்கிறதுக்கு பெரிய டேமேஜ் பண்ணு. சாயங்காலம் அவன் ரிவ்யூ பண்ணினான். நேராக வந்தான் பீஷ்மர்கிட்ட. தாத்தா, முதலே சொல்லி உங்க சேனாபதியாக வச்சேன், என்ன லாபம்? அப்பவே சொல்லி நான் சேனாபதி, ஆனால் எதிர் சைடில் தர்மராஜர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன் 5 பேரை தவிர மற்றவாளை தான் கொல்வேன். அது வேற கண்டிஷன். அவளை அவன் கொல்ல மாட்டேன். அதுக்கும் ஒத்துன்னு சேனாபதியாக வச்சேன். நேற்றுக்கு ஏதோ யுத்தம் பண்ணி கொடுத்தா, இன்னைக்கு பாரு ஏகப்பட்ட சேதம். உங்க நம்பி இருக்கிறதுல கர்ணன் வேற யுத்தம் பண்ணாமல் போயிட்டான். நான் பெரிய டேமேஜ் உம்மால அப்படின்னா, பாரு நாளைக்கு என்ன. மறுநாளைக்கு கொளுத்த ஆரம்பிச்சு பீஷ்மர் அந்த 5 பாண்டவாளத்தை இதெல்லாம் தாக்குறார் கண்ணாத்துறார். அப்போ பகவான் சொன்னார், அர்ஜுனா பீஷ்மரை தெரிஞ்சு நிற்கும் இல்லைன்னா எனக்கு ராத்திரி ஒரு ப்ராப்ளம் ஆகிடும். அதெல்லாம் பீஷ்மர் மாதிரி கொண்ட வைக்கிறேன் சார், அடிய வரேன். அந்த அடிக்கிறார், பானம் போடுற இதை பாருங்கிறான். ஆனால் பீஷ்மரை பார்த்த உடனே அந்த அன்பு தாத்தா அப்படின்ன உடனே பானம் வெளில வரும். அவரும் கவலையே பண்ணல, அடிக்கிறார். அர்ஜுனன் அடிக்கிறார், கிருஷ்ணன் அடிக்கிறார். கார்த்தால சால கிராமத்துக்கு திருவாதாரம் பண்ணி கிருஷ்ண வாசுதேவாயனமா, கிருஷ்ணாயனமா, பக்தவத்சலாயனமா எல்லாம் பண்ணி சந்திர பூஜை எல்லாம் பண்ணின பீஷ்மர் அதே கிருஷ்ணன் தான் எதிர்க்கிறான். இந்த கிருஷ்ணனுக்கு அடிக்கிறார் பானத்தால். பகவானுக்கு அவருக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே இல்லை பீஷ்மருக்கு. அதுவும் திருவாராதன், இதுவும் திருவாராதன். பார்த்தார் பகவான், சரியா தான் இருக்கு சாஸ்திரம், பீஷ்ம பக்தியா இருக்கலாம், அடிக்கலாம். ஆனா தர்மராஜர் யுத்தத்துல ஜெயிக்கணுமே, அதனால சொன்ன அடி அடிக்க மாட்டேங்கிறான். பீஷ்மர் சிரிக்கிறார். எத்தனை சொன்னாலும் அர்ஜுனுக்கு கன்ஃபியூஷன் போகாது, அடிச்சு அடிக்க மாட்டான். அவர் நான் கர்மயோகம் பண்ணுறேன்னு அடிக்கிறார். தாத்தா சிரிக்கிறார், நீ அடிக்க மாட்டேங்கிற, உன்னை நம்பி பயன் இல்லை. எனக்குன்னா அடிடா, 16,008 ஆத்துக்காரி என் மேலே நம்பிட்டு கல்யாணம் பண்ணுறேன், உன்னை நம்பிட்டு அவன் டிரைவராக போட்டான், பாரு என்ச்சா என்னுடைய கவச்சம் போயிடுது, சரி அப்படின்னு நான் படக்குன்னு கீழே குதிச்சிட்டான். பீஷ்மர் நான் இருக்கிற வரைக்கும் பாண்டவர்களுக்கு லாஸ் வராது. கடை என்ன நினச்சிட்டு இருக்கு, துரியோதனுக்கு ராஜ்யம் வாங்கிக்கொள்ளாம நான் ஒழிச்சு விடுறேன் இப்போ நேரத்தை அப்படின்னா தேரை விட்டு குதிச்சான். ஸ்வநிகமம் அபகாய மத் பிரதிஜா ரிதமதிகர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தஹா ஹரிரிவ ஹந்து நிபம் கதோத்தரியஹா. குதிச்ச குதிப்புல உத்தரியம் கழண்டு. உத்தரியம் இல்லாமல் இப்போ கிரகஸ்தன் 2 வருஷத்தோடு இருக்கணும், சாஸ்திரம்லாம் கிருஷ்ணனுக்கு தெரியுமோ இல்லையோ, அதை கவனிக்கவே இல்லை. அப்படி கையை ஒரு சொல்லிட்டா சக்கரத்தாழ் வந்துட்டான். கருதுபிடம் பொருது சக்கரம். இதால பீஷ்மனை தொலைச்சு விடுறேன்னு பகவான் சலத்குஹு தன்னுடைய குட்டியை குட்டிக்கு முன்னாடி வந்த யானையை வேட்டையாடுற சிங்கம் போல ஹரிரிவ ஹந்து மிபம் கதோத்தரியகா சலத்குஹு அப்படி வரான் பகவான். உடனே பீஷ்மர் வில்ல சாத்தி வச்சுட்டார் பேர்ல. ஏகேகி புல்லாம்புஜபத்ரலோஜனா, வா வா கோவிந்தா தாமரை கண்ணா, பொன் கையால் என்னை கொண்டு நான் சாகணும்னு ஆட் பண்ணா போயிடுவேன், நீ அடிக்கிறதா இருந்தா இப்பவே ஆட் பண்றேன்னு கை கூப்பிட்டேன். பட் 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 ஃப்ளாஷ் 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 எல்லா டிவிக்காரனும் எடுத்துட்டான். விஜய் டிவி, நான் தானே போட சொல்லியிருக்கேன், டிவி எல்லா டிவிக்காரரும் போட்டோ எடுத்துட்டான். கண்ணபிரான் கையில சக்கரத்தோட. அர்ஜுனன் பின்னாடி வந்து காலை பிடிச்சிருந்தான். இவர் பிரதிக்கே போயிட்டேடா. பிரதிக்கே போனா என்ன, பீஷ்மர் போகணும் முதல்ல, நான் பார்த்துக்கிறேன், அசிங்கம் ஆயிடுச்சு, வா தேரில் உட்காரு, அடிக்கிற யுத்தம் பண்ணுறியானோ. மறுபடியும் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சு அஸ்தமிச்சு விட்டு இந்த யுத்தம் க்ளோஸ்ட்டான். அதெல்லாம் பேப்பர்லாம் வந்துருக்கு. கண்ணபிரான் பிரதிக்கை போயிட்டு பீஷ்மர் பிரதிக்கையும் ஜெயித்தார். கண்ணபிரான் பிரதிக்கை போயிட்டு
ஏன்டா இப்படி பண்ணிட்ட கிருஷ்ணான்னு கேட்டான். என்ன பண்ணுறது, தர்மத்தில் உள்ள அன்புனால பண்ணேன்னா. தர்மத்தில் உள்ள அன்புனால பண்ணலை, பீஷ்மத்தில் உள்ள அன்புனால பண்ணல. பீஷ்மத்து வரைக்கும் சொன்ன பிரதிக்கு எதுவும் பொய்யாகலையா, அதனால இதுவும் பொய்யாகக்கூடாது. அதுக்குள்ள ஒருத்தன் நிருபர் சொன்னான், பீஷ்மர் நீங்க வெற்றி பெற்று தான் கருதுல, பின்ன என்ன கிருஷ்ணன் தான் ஆயுதத்தை எடுத்துட்டாரு, கையில் எடுத்துட்டாரு. இல்லை ஏதோ ஹீட் ஆகுது மொமெண்டில் எடுத்துருக்கலாம், அது செல்லுமா. ஏகாசி உபாசம் திடீர்னு சாப்பிட்டா தேவலை போல இருக்குன்னு சொன்னான் ஒருத்தன். அதனால அங்கேருந்து நான் வந்துட்டே இருக்கேன் திண்டுக்கல்ல. ஒரு தடவை சரியான சிரவணத்வாசி, ஏகாதசி உபவாசம், சிரவணத்வாசி உபவாசம். அங்கே வந்துட்டு இருக்கேன் திண்டுக்கல்ல. எதிர்க்கு ஒரு டாக்டர் இருக்காரு. அவங்க நாக்கெல்லாம் அப்படி வாயெல்லாம் உழந்து போயிருக்கு, வெயில் வேற, மார்ச் மாதம். நான் விட்டு உள்ளூர் உற்சவத்துக்கு ஆரம்பித்து வச்சுட்டு வந்துட்டு அவன் டாக்டர் உட்காடுவார். இவங்க ரயில் நாக்கெல்லாம் உழந்து போயிருக்கு. வாட் இஸ் தி பேட்டர், நாட் ஆல் ரைட். நாட் ஆல் ரைட் தான், 48 hours பாஸ். ஐயோ, நான் ஒரு டாக்டர் எதிர்த்து அலோவ் பண்ணவே மாட்டேன். ஏதாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட் வாட்டராவது சாப்பிடணும். நான் வேண்டாயா, நாளைக்கு அடுத்தால பார்த்துக்கிறேன், டாக் பிடிச்சிருந்தேன். அது நத்திங் டூயிங். அப்படி தான் அங்கேருந்து கிடுக்குன்னு போனான். அவனே போனான். ஒரு பேண்ட் அவனே தான் கேட்டான். ஒரு பேண்ட் அவன் போல சாப்பிடுவோம் சாமி, என்ன டேக் இட் சம்திங். ஒன்றும் டீஹைட்ரேட் ஆகிடும், வெயில் அமக்கலமாக இருக்குது. அது இது பங்குனி மாதம் ஆரம்பம், வெயில் இருக்குது, டீஹைட்ரேட் சாப்பிடுவோம் அப்படின்னு தான் கொண்டு வச்சான். நான் சொன்னேன் கொண்டாட, அதை தூக்கி இப்படி தடவிட்டேன் மேலே, ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இந்த சந்தோஷமாக போயிட்டார். அந்த மாதிரி ஒரு அவன் அந்த மாதிரி பீஷ்மருக்கு ஒரு எமோஷனல் தூக்கிட்டார் சக்கரத்தை. இது ஒரு எழுத்தாப்பா அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியா அப்படின்னா கெமிஸ்ட்ரி லேபில் என்ன பண்ணணும், டைட்ரேஷன் முடிச்சு என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் பிரசன்னா? நீ கெமிஸ்ட்ரி லேபில் டைட்ரேஷன் உண்டு இல்லையோ, என்ன பண்ணுற நீ டைட்ரேஷனில்? எல்லாம் பண்ணிவிடுற, அதெல்லாம் எக்ஸல் பண்ணி ஆச்சாரமா. வேல்யூ வந்தது தான் கன்சிக்யூட்டிவ் வேல்யூ, ஒரே மாதிரி 2 தடவை வேல்யூ வந்தது, அப்போதான் அந்த வேல்யூ ஒத்துப்போம். அதனால சக்கராயுதத்தை 2 தடவை எடுத்தா போறாது, இன்னொரு தடவை எடுக்க வைக்க முடியுமா மாறேன். நான் பாரு வைக்கிறேன். 9ஆவது நாள் யுத்தத்தில் மறுபடியும் பயங்கரமா பண்ணார். மீண்டும் பெருமாள் சக்கரத்தை ஏன் பார்க்கறது, பாரதிக்கு போய் பாரு. நான் இல்லாத சொல்ல மாட்டேன். பேர் கேட்டா 2 தடவை நடந்துதான்னு கேட்டா, பாரதம் பார்த்தா தெரியும். 2ஆவது தடவை பண்ணி நான் பார்க்கலாம். காரணம்னா கன்சிக்யூட்டிவ் டைட்ரேஷன் வேல்யூ வரணுங்க. 2 தடவை பண்ணி இப்படி பீஷ்மர் ஜெயித்தா. கடைசியில் பீஷ்மர் சொல்றாரு, தன் பிராணத்தியாக மற்றதை கண்ணபிரான் முன்னாடி சலதல்பத்தில் அம்பு படுக்கல படுத்துட்டு என் பிரதிஜையை நிறைவேற்றிருக்கா. தன் பிரதிஜையை போயிட்டான். ஸ்வநிகமம் அபகாயமத் பிரதிஜாம் ரிதமதிகர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தகா. அப்படி கூடுவார் பக்கங்களே தோற்கக்கூடியவன், கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய உள்ள அர்த்தம் இது அடங்கி. சில சமயம் சாப்பிடுன்னு சொல்லுவா, சாப்பிடாதேன்னு அர்த்தம். போன்னு சொல்லுவா, போகாதேன்னு அர்த்தம். உண்டா உண்டா எங்க அடிக்காதுன்னு அடிக்கணும். பாலிடிக்ஸ் அவரை பார்த்து பாலிடிக்ஸ் தெரிஞ்சவர் ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது சிவபிரகாசிகளை உதாரணம் எடுத்துக்க, ரொம்ப அழகான இடம். இதெல்லாம் போங்க இடத்த சாப்பிடுவோம் அப்படின்னு மனைவி சொன்னான். அதுக்கு போகாதே, அவாத்து சாப்பாடாது. அதாவது எப்படி புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான் இருக்குது சிவபிரகாசியில். பின்னாடி கொஞ்சம் கதையோடு புரிஞ்சுக்கணும். ராமாச்சார் கிருஷ்ணமாச்சார் 2 பேர் எது வீட்டுக்காரா. ராமாச்சார கிருஷ்ணமாச்சாருக்கு இடையில ஏதோ தகராறு இருக்குது வாழ்க்கை முன்னாடி, ஒரு 10 வருஷம் முன்னாடி ஏதோ கோர்ட் கேஸு. அதனால 2 பேரும் முகாரம் பண்ணணும். 2 குடும்பமும் ரொம்ப ஒத்துமையாக இருந்தது. இப்போ ஒருத்தர் பார்த்துருக்குது. ஒரு சதுரடி நிலத்துக்காக சண்டை 10 வருஷமா போட்டுருக்கான். வக்கீல்காரன் ரொம்ப பணக்காரன் ஆகிட்டான், இவன் ஏழை ஆகிட்டு போகிறான். அதை பார்த்து ராமாச்சாரம் பண்ணால் ஒரு சமாதானமாக இல்லை, எதுக்கு வீடு உண்டு. அது அவருடைய பேரனுக்கு ஆண்டு வச்சு நேராக தானே இன்விடேஷனுக்கு கிருஷ்ணமாச்சாரத்துக்கு வந்து எதிராளத்தில் கிருஷ்ணமாச்சார சுவாமி நம்மளாம் ஒன்று தானே, தண்ணி அடிச்சடிச்சு விலகாது, எல்லாம் மனசில் வச்சுக்காம நாளைக்கு என் பேரன் பிறந்தனா ஆண்டவர்களுக்கு நீங்கள் அவசியம் ததியாரதனையும் ஸ்வீகரிக்கணும், சாப்பிடணும். ராமாச்சாரம் நேரம் வந்து கூட்ட உடனே கிருஷ்ணமாச்சாரம் மனசு எழுதிட்டாரு. அடி நாளைக்கு வந்து நேரம் நம்பிக்கல என்ன அவசியம் வரேன்ட்டார். அது வரைக்கும் மாமி உள்ள கல்வி பண்ணிருக்காரு. பார்த்து ராமாச்சார் கிருஷ்ணமாச்சார் ஒய்ஃப் லேடிஸ் அம்பத்தூர்ல இல்லை, சாதாரணமாக லேடிஸ் விரோத லேடிஸில் விட மாட்டாங்க. அம்பத்தூர் லேடிஸ்லாம் நல்ல அவளை பற்றி சொல்ல வேற நல்ல விரோதத்தை விட மாட்டாங்க. நல்லா உள்ள இருக்கிறவன் என்ன பண்ணினா உடனே ஒரு மாமி வந்தா, என்ன கூட்டாரா ராமாச்சார், போங்கோ நாளைக்கு பழத்தை சாப்பிடுவோம் அப்படின்ட்டா. அதுக்கு என்ன அர்த்தம்? விஷம்னா என்ன அர்த்தம்? ராமாச்சாரத்தை சாப்பாடு சாப்பிடுறவங்க தான் சாப்பிடாது. சிவபிரகாஷ் என்ன அது லிட்ரேச்சர் எடுக்கிற விஷம் புங்ஷ்வ அப்படின்னு இடத்துல விஷம் என்பதற்கு எந்த டிக்ஷனரி இதை அது சாப்பாடு அர்த்தம் இருக்குமா? புங்ஷ்வங்கிறதுக்கு புங்ஷ்வன் இருக்குமா? பட் கான்டெக்ஸ்ட் அந்த அர்த்தம்.
அதே மாதிரி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு சொன்னா கூடூர் மக்கள் தோற்கிற கோவிந்தா. முருகேசன் கிளாஸ்மேட் ஆனஸ் வாங்கினான், ரொம்ப கெட்டிக்காரன். அவன் என்ன பண்ணுவான், ஹாஸ்டலில் செஸ் விளையாட்டு நான் போய் பார்த்துருக்கேன். ஆனால் 4-5 மூணு மேலே யாரை வந்து பேக் பண்ணி செகண்ட் மேட் கொடுத்து போயிடுவோம். அதனால அண்ணாச்சி முருகேசன் செஸ் சாம்பியன் சொல்லிட்டு இருப்பான். அண்ணாச்சின்னு அந்த அண்ணாச்சின்னு தான் கூடும், அவனும் பதிலுக்கு அண்ணாச்சின்னு தான் கூப்பிட்டு. அப்புறம் நாங்கள் எல்லாம் பிஇ பாஸ் பண்ணி வந்தோம். ஹைதராபாத்தில் வேலை செய்ச்சு. அவனும் ஏர் இந்தியாவில் ஹைதராபாத்தில் அப்பாயின் பண்ணி வந்துட்டான். எங்கேயும் அதை கண்டுபிடிச்சா எனக்கு ஃபோன் பண்ணால் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நான் செட்டில் ஆகிட்டேங்க, ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்கிட்டா அப்படின்னு. சரி கிளாஸ்மேட் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போனால் அவன் வீடு கண்டுபிடிச்சி போனால் அவனும் அவன் ஒய்ஃபும் குறைச்சி செஸ் விளையாட்டான். உட்காருந்தாங்க. கொஞ்ச நாடி விளையாடினான். பார்த்துட்டே இந்த அதிசயமாக இருக்கும். ஏன்னா அவர் திராபையாக காய் மூவ் பண்ணிட்டான். நானே செகண்ட் மேட் போட்டு வந்த அம்மாவை. இந்த சாம்பியன் முருகேசன் அதை விட மோசமாக காயம் பண்ணிட்டான். கொஞ்ச நாள் இவன் தோற்று போயிட்டான். தோற்று போன உடனே அப்புறம் வந்தான், பேசினான். பால் தான் சாப்பிட்றேன், பால் சக்கரை படம் போடுறது தான் சாப்பிட்டு அவனை ஸ்நேகிதனோட அவ்வளோ பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்டில் ஏற்றி விட்றேன் வாடான்னு வந்தான். நான் கேட்டேன், அவனுக்கு கல்யாணம் ஆனோடனே ஃபார்ம் போயிட்டு போட்டுருக்கேன், என்ன சொல்கிறேன், மூளையும் வேலை செய்யாது, கல்யாணம் ஆனோடனே மழுங்கிடுவேன், அப்படி ஆகிட்டே நீ உங்கள் ஒய்ஃப் இவ்வளோ தூரம் மோசமாக விளையாடுறா, அவளோட மோசம் விளையாடு தோற்று போயிருக்கு. அது எப்படின்னு, அது ஒய்ஃப்ட தோற்று போகணும், அது ஒரு கல்யாணம் ஆனப்போ தான் தெரிஞ்சு கூடாரை வெல்லும் உங்கன்னை பாடி பறை கொண்டு அப்படி எங்கிட்ட நீ தோற்று தான் போவ கிருஷ்ணா அப்படின்னு பெண்கள் உறுதியாக சொல்லிட்டான். இப்போ தெரியுதா திருப்பாவே இப்படி சொல்லணும். அதை இல்லைன்னா மேலே விழுந்த வாரிய கூடாரை வெல்லுங்கிற கூடுதல் தோல் பண்ணி ஏன் சொல்கிறான்னா, இவ்வளோ விஷயங்கள் உள்ள நடக்கி அந்த கோபிகைகள் சொல்கிறார். கூடாரை வெல்லும் பிரதாபம்லாம் கூடாருங்க தான் போது எங்கிட்ட. கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தாக்கு முப்பூர் ஐஷிங்கர் இன்னொரு விஷயம் சாட்சி. நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லவே இல்லை. ஐஷிங்கர் வியாக்கியான்னு சொல்லி ஐஷிங்கர் சாய்க்கிறார். கோகுலத்தில் 2 ஒரு மாமாவும் மாமி அவா மட்டும் முழுவனு பாடம். இந்த ஊரே உருப்படாமல் போயிடுது. இந்த எல்லா கோபிகைகளும் நியாயம் ஆச்சாரமே கிடையாது. எல்லாம் கிருஷ்ணனை கட்டிடுறது, தொட்டே சாப்பிடக்கூடாது, மகா பதித ஜந்துக்கள். அவனு சின்ன அந்த பையன் மேலே இந்த மாமிகள்லாம் போய் கட்டி அமைச்சிக்கிறார். சச்சது நன்னாவே இல்லை. அதனால் நாங்கள் இந்த வர்றது இந்த ஒன்றுக்கு வரதில்லை. அவன் மட்டும் தனி தீவில் இருக்கா, ஐலாண்ட், அவளோட சேர்றது இல்லை. ஆனால் கண்ணபீரன் அதுக்கு வரலையே, எல்லாரையும் அணைக்கத்தானே வந்திருக்கான், விடுவானா? என்னடா பண்ணலான்னு பார்த்தான். அந்த கூடார்களை வெல்ல வேண்டும் தீர்மானித்தான். அதுக்கு ஒரு நாள் என்னாச்சு, ராத்திரி திடீர்னு இந்த தெருவில் லைட் அணைஞ்சிது. தெருவுக்கெல்லாம் ஏற்றி வச்சுப்போம் அந்த காலத்தில், அதெல்லாம் அணைஞ்சு போயிடுச்சு. ஏதோ பவர் கட் மாதிரி வரும். அணைஞ்சு போன உடனே எல்லாரும் ஜாக்கிரதா போகும்போது வீட்டில் கிருஷ்ணன் வரான், என்ன கலாட்டா பண்ண போகிறான்னு தெரியாது. நான் பாபு வீட்டில் கதவை சாத்தி சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டா கதவா. அப்போ இந்த மாமா இருக்காரு, இந்த மாதிரி கிருஷ்ணன் வரானா, இந்த ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பதவியை தாப்பா போட்டுவாங்க. தாப்பா போட்டு வந்து உட்காண்டா ஊஞ்சல் பல்ல மாமாவும் மாமியும். அப்போ டம்மாவில் சத்தம் கெடுத்துதான். சத்தம் கேட்குது, நான் போய் பார்த்து வரேன். ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க கிருஷ்ணன் அவாவா வீட்டில் அந்த மாமா வேஷத்துல உள்ள வந்துடுறாங்க. அதனால கிருஷ்ணன் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்ன பண்ணு ஜாக்கிரதையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனார். கொஞ்ச நாள் ஆச்சு கதவை தட்டினார். என்னன்னு பார்த்தா வந்துட்டேன், ஏதோ கிருஷ்ணன் தான் ஏதோ கரெக்டாக பண்ணியிருக்கான், மாமா அதுவும் உள்ள வந்துட்டு எல்லாரும் சொல்றா எந்த வீட்டுக்கு நுழைஞ்சிருக்கான்னு தெரியலையா, கிருஷ்ணன் வேஷத்துல அந்த வீட்டுக்கார வேஷத்துல வரானோ. இப்போ அனைவன் நம்ம வீட்டுக்கு வரலாம். அப்படி வந்தால் என்ன பண்ண தெரியுமோ, வந்தால் கதவை திறக்கக்கூடாது, நான் தான் பண்ணக்கூடாது, அவர் பாடம் கற்றுக்கணும். அதனால் நம்ம நைஸாக கதவை திறந்து நான் திறக்கிறேன், நீ பின்னாடி இந்த கயிறு சுருக்கி வச்சுக்கோ, டபால்னு என் வேஷத்தில் வந்தாலும் அவன் மேலே போட்டு சர்னு இழுத்துருவோம். இழுத்து இந்த கம்பத்தில் கட்டி 4 சாத்து உங்கள் கையால் ஈயச்சோ முடித்து சாத்து என்ன. அப்புறம் கிருஷ்ணனுக்கு புத்தி வரும், நல்லா ரெடி பண்ணிட்டான். அதே மாதிரி எதிர்பார்த்து பார்த்து கதை விட்டார். தட்டினவனே கதவை திறந்தார். மாமா மாமி சுருக்கு போட்டால் இழுத்து வந்துட்டாங்க. அதை சாத்து கட்டு அப்படின்னா, அடி பாவி நான் தாண்டி உங்க ஆத்துக்காரன், அவன் பிராடு கிருஷ்ணன் அப்படின்னு அந்த வருஷம் சொல்றான். பத்தியா கிருஷ்ணன் எப்படி நடிக்கிறான் பாரு. அப்பயே எங்க ஆத்துக்காரன் சொன்ன, நீ பிராடு, எங்க ஆத்துக்காரன் எடுத்துட்டு வந்து எங்க ஆத்துக்காரன் கூட சொல்றியா, காட்டுனா பாடாக்குன்னு ஒரு ஐயோ என்னை அடிக்கிறியடி, நான் எப்படி உன்னை கொஞ்சம் வளர்த்தேன், எப்படி பிரியமா இருக்கேன், ஏன் சொன்னாலும் நத்திரியடி, நான் தாண்டி உங்க ஆத்துக்காரன் தான் சொல்லுவான், அடி நீ ஐயோ ஓன்னு அழுதா. கிருஷ்ணா காப்பாத்துனா, அப்படி வா வழிக்கு அப்படின்னா ஊஞ்சல உட்காந்து சங்க சக்கரம் கிருஷ்ணன் ஆயிட்டா, நீங்களும் எங்கள் கட்சி இருந்தெல்லாம் போயிட்டு வாங்கட்டு பகவான் கடைக்கு போயிட்டா. இப்படி கூடாரை கோவிந்தா. நம்ம ஐஷிங்கர் சாச்சர் எந்த புறான்னு ஒரு வித்வான் கேட்டேன், இது உபன்யாசம் நீனும் பண்ணுறேன், அவர் பெரிய வித்வான். ஐஷிங்கர் சாச்சிட்டார், எந்த புராணத்தில் இருந்து சாச்சாரா, அது நீ பாட்டு சொல்லிட்டு இருக்க அப்படின்னா. நான் சொன்னேன் ஐஷிங்கர் சாச்சப்புறம் புராணத்தை தேடுவாங்க, நமக்கு வேண்டாமா வித்வான்களுக்கு சொன்னாலும் உன்னை கேட்டான்னு. ஏன் கவலைப்படுறேன்னா,
பகவான் கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணரூபான் அசங்கியாமி. கிருஷ்ணாவதாரம் எத்தனையோ பிரம்மாண்டத்துல நடக்கிறது. எந்த பிரம்மாண்டத்துல எப்படி நடந்திருக்கும் அதை சொல்ற புராணத்திலேருந்து எடுத்தா கிருஷ்ணன் ஐஷிகருக்கு காமிச்சுட்டாரு. பகவத் வைபவத்துல கூடாதுன்னு இல்லை, சித்தாந்தத்துக்கு விருத்தம் இல்லாம பகவான் கதையை எப்படி வேணாலும் சொல்லிட்டு. அதுக்காக அது ஆழ்வார் பாடிக்கிறார். மல்லிகை மாலை கொண்டு ஆர்த்ததும் அங்க ஒரு அடையாளம் பெரிய ஆழ்வார் பாடினார். வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, எல்லாம் தூக்கி போட்டுருமா. அதனால இது பேச்சு கிடையாது. ஆழ்வார் அவர் அப்படின்னா ஆழ்வாருக்கு காண்பிச்சா ஐஷிகருக்கு ஏன் காமிக்க மாட்டான், நமக்கும் கூட காமிப்பான். அதனால இந்த பெருமாள் கதையில புருடா கிடையாது. பெருமாள் வைபவம் சொல்ற வரைக்கும் சொல்றதா ஓகே தான். சித்தாந்தத்துக்கு விருத்தம் இல்லாம சாஸ்திர விருத்தம் இல்லாத எத்தனை விதமான கற்பனைகளையும் பகவத் வைபவத்தை அனுபவிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது அப்படின்னு உனக்கு சால்வ பூத்திருக்காரு, அதனால குஷியா சொல்றாரு. ஆனால் சாஸ்திரியம் சின்சியரா நம்பி அப்படி ஐஷிங்கிற அனுபவம் நல்ல விஷயம். கூடாரே வெல்லும் கோவிந்தா. அதனால யாருமே அந்த வியாக்கியானத்தை பார்த்து சொல்றதில்லை, நான் தான் சொல்றேன்னு சால்வ பூத்தினார். தெரியுமா அவர் சொன்னார், இத்தனை பண்டிதரகாமரத்தில் ஒரு வய வாங்க மாட்டேங்கிறேன் ஜாயிச்சேன், நீ ஒருத்தன் தாண்டா அதை பார்த்தேன். சரி அதான் இருக்கும். குடாரை வெல்லும் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம்பெரு சம்மானம். அங்க என்ன சம்மானம் எங்களுக்கு கிடைக்கணும் தெரியுமா? அதுக்கான கொடுத்துட்டா போறோம், அப்படி கொடுக்கவே கூடாது. நாடு புகழும் பரிசினால் பெரிய மீட்டிங் போட்டு அந்த மீட்டிங்ல எல்லா பப்ளிக்கும் தெரியும்படியா பண்ணணும். நாடு புகழும் பரிசினால் பட்டி தொட்டி எல்லாம் முழங்கணும். பெண்கள் நோன்பு வைப்பது எப்படி, கண்ணபிரான் அவர்களுக்கு திருவருள் செய்வது எப்படி, அப்படி சம்பாவனம் இல்லை இல்லை. யார் யார் எங்களை கண்டு பொறாமப்படுறோன்னா அவன்லாம் வேறு எரியணும், அப்படி சம்பாவனம். இது வேற தேவையா? இந்த பெண்களுக்கு பொறாமப்படுற எதிரிகள் இருப்பாளான்னா எல்லாருக்கும் எதிரிகள் உண்டு. ஆகையினால பகவான் பக்தர்களுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணணும்னா அந்த பக்தர்கள் இல்லாத அவர்களை தேசிக்கிறவா வயிறு எரியும்படியா பண்ணணும். அதான் அவனுடைய பெருமை. அப்படி பண்ணணும்னு நாச்சியார் சொல்லிட்டார். நாடு புகழும் பரிசினால் அப்படி பண்ணியிருக்கானா பகவான் தான். அது ஒரு அற்புதமான இந்த இடம் எடுக்கிறச்செல்லாம் நான் ஆச்சரியப்படுவேன். அதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுக்கிற அளவுக்கு அந்த இன்ஸ்டன்ஸ் எடுக்கும்போது ஆச்சாரியால் எவ்வளோ அந்த திருப்பாவை யார்கிட்ட மாட்டின்றது, நாதமுனிகள்கிட்ட ஆழவந்தார்கிட்ட இப்படி ஆச்சாரியால்கிட்ட மாட்டின்றது. அது அதிர்ஷ்டம். தமிழ் வாத்தியார்கிட்ட போயிருந்தா அவர் என்ன சொல்லுவார், வெள்ளை புரட்சி சொல்லியிருக்கு, பசுமை புரட்சி சொல்லியிருக்கு அப்படின்னு எழுதி போயிடும். ஆனால் ஆச்சாரியால்கிட்ட இருக்கு, அவளுக்கு ஆண்டாள் சொல்றது டப்புன்னு பிடிக்கிறது ஒரு இடம் எடுத்துக்கிறான். அவன் ஞாபகப்படுத்துகிறான் ஒரு இடத்த. அதாவது கண்ணபிரான் அபிமன்யு கல்யாணத்துக்கு வந்தப்புறம் பாண்டவர்கள்லாம் உபப்ளாவி நகரத்தில் தங்குறான். அப்போ திருதராட்டின்ட்ட ஒரு தூது அனுப்புகிறான், அஜ்ஞாதவாசம் முடிஞ்சு போச்சு, எங்கள் நிலத்தை கொடுத்துருவோம் திருப்பி எங்கள் ராஜ்யத்தைன்னு திரௌபதி மகாராஜா புரோஹிதர் தூதா போகிறான். அப்போ அவர் கண்ணாப்பின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறார். அப்போ பீஷ்மர் சொல்கிறார், பிராமணனாக இருக்குன்னு உனக்கு கொஞ்சம் சாப்பிட்டா பேச தெரியல, இருந்தாலும் நீ சொல்கிற விஷயத்தில் கன்சிடர் பண்ணி அனுப்புகிறோம் போ அப்படின்னு பீஷ்மர் சொல்லி அனுப்பிச்சுடுறார். அதாவது திருதராட்டின்ட்ட குடுத்துரு ராஜ்யத்தை அப்படின்னு சொல்கிற அட்வைஸ் பண்ணுறான். அவனுக்கு தான் புள்ள பாசம் கொடுப்பான். அவன் என்ன பண்ணிட்டான், உடனே ஒரு ஐடியா பண்ணான். பீஷ்மர் துரோணர் எல்லாம் இல்லாமல் ஸ்மார்ட் ஐடியா பண்ணி சஞ்சயன்னு தன் டிரைவரை கொடுத்தான். நீங்கள் போய் பாண்டவாடை பாரு, தர்மராஜன் சொல்லு, தர்மராஜா நீ ராஜாவாத்துக்கு லாய்க்கலன்னு சொல்லு. நான் ராஜாவானா பொய் சொல்லணும், பொய் சொல்லாமல் முடியுமா? ராஜ்யம் நடக்குன்னா பொய் சொல்லியே ஆகணும். பொய் கணக்கு எழுதணும், பொய் சொல்லணும், தான் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் கூட. அதனால் அங்கே போனேன்னா வந்து சத்தியசந்தர்மம் ஒத்து வருமா. அதனால பேசாமல் காட்டிலேயே காய்கறி சாப்பிட்டு, அதுவும் உனக்கு நல்லதுக்கு சொல்கிறேன், அத்தையும் மீறி யுத்தம் பண்ணியானா பீஷ்மர் துரோணர்லாம் உன்னை கொண்டு போவான், எங்கள் கட்சியில் இருக்கான் அப்படின்னு கொஞ்சம் தர்மராஜை பயப்பட்டு காட்டுக்கு வரட்டிங்களா அப்படி சொல்லி சஞ்சயன் நினச்சான். அவன் வந்து சபையில் சஞ்சயன் வந்திருக்கான், அவங்க பெரியப்பா தூதர் வந்திருக்கார், பதில் தூது வந்திருக்காருன்னா எல்லாரும் உட்காந்துருக்கா. கிருஷ்ணன் இருக்கார், தர்மராஜர் பீமன் இருக்கு, சோமா இப்படி பெரியப்பா சொல்கிறார். ஆனால் அவனுக்கு பெரிய அதிசயம், அன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் தர்மராஜர் திருப்பி சொல்லிட்டார். அவங்க அப்பா பெரியப்பா ராஜ்யம் கொடுப்பாரு, வந்தோம், காட்டுக்கு போடா 14 தரேன், 13வது வந்த பிறகு தரேன்னு சொன்னார். அவர் கட்டளைப்படி வந்தோம், இப்போ கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார். இதுலேருந்து என்ன தெரிகிறது, அவர் யுத்தம் பண்ண சொல்கிறாரு புரியுது. அதனால் யுத்தம் பண்ண தயார்னு சொல்லு. தர்மராஜர் சொன்னோன்னே பீமனுக்கே கொஞ்சம் அதிசயம் பண்ணி, அண்ணா இன்னைக்கு ஊரை நல்லா ஒழுங்காக ஊட்டாரு வைக்கணும், மொத்த ராஜ்யம் கொடுக்கலாம், 5 ஊர் கொடுத்தாரு, அவன் தான் 5 கிராமத்துக்கு இருக்கு, அத்தை கொடுத்தா கூட நாங்கள் விட்டுடுறோம் அப்படின்னு பீமன் சொன்னோம். அர்ஜுனன் சொல்லிட்டான், 2 அண்ணாக்கள் கருத்து தான் எனக்கு இருந்தான். நகுல சேகர் நான் சொல்கிறேன். கிருஷ்ணரை கேட்டால் ஆமாம் பாண்டவாள் அப்படின்னு தான் எழுந்திருக்கேன். முடிஞ்சு போயிடுத்து, அன்றைக்கி மீட்டிங் ஓவர் ஆகிடுது. மறுநாளைக்கு காலத்தில் சஞ்சயன் கிளம்பணும். அவனுக்கு பஸ்ஸு பிடிக்கணும், உபப்புலாவுக்கு பஸ் டெர்மினஸ் போய் ஒரு 10:30 மணிக்கு பஸ்ஸு பிடிக்கணும் அந்த காலத்தில். அதெல்லாம் அவன் என்ன பண்ணினான், காலத்தால் தர்மராஜர் வந்து பார்த்து, சுவாமி
நீங்க நேற்று சொன்னதுதான் ஃபைனல் மெசேஜா போய் சொல்லிடலாமான்னு கேட்டேன். ஆமான்னு அவர் சொன்னார். பீமனை கேட்டார். எஸ் நான் பீமன். சரி அர்ஜுனன் கிருஷ்ணன் என்ன சொல்றான்னு தெரியணுமேன்னு பார்த்தான். அர்ஜுனன் கிருஷ்ணன் எங்கன்னா காரணம் இங்க வரலையே. நகுல சகதேவன் அதுக்குள்ள வந்துட்டான். அர்ஜுனன் கிருஷ்ணன் எங்கடா அப்பான்னு கேட்டான் சந்தேகம். அத்தையே கேட்கிற வயத்தறிச்சல்லாம் நகுலன். நான் வந்து போய் கிருஷ்ணனையும் காத்தால சந்தியாதனம் விட்டு அண்ணா அர்ஜுனையும் கிருஷ்ணனையும் நமஸ்காரம் பண்ணலான்னு போனா அவன் 2 பேர் இருக்கிற ரூம் வாசல்ல டோன்ட் டிஸ்டர்ப்னு ஒரு போர்டு போட்டு, இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் ஒன்று மாட்டி வச்சுருவாங்க. டோன்ட் டிஸ்டர்ப் அவ்வளோதான் ஒன்று பண்ணா யாருமே கதவை தட்டப்பட்டோம். அதனால் டோன்ட் டிஸ்டர்ப். டோன்ட் டிஸ்டர்ப் கதவை தட்டி பார்க்கலாம். ஏதோ போர்டை மறந்து போய் வச்சுட்டான்னா அவன் வாசல் ஒரு டவாலி உட்காந்து ஏதோ கதவை தட்டாதையா டோன்ட் டிஸ்டர்ப் போட்டு படிக்கலையான்னு கேட்டான். என்னையே கேட்கலாம் இளவரசனையே. யாரும் வரப்படான்னு சொல்லியிருக்காரு. நகுலன் வந்திருக்கான்னு சொல்லிருக்காருன்னு அவன் ஒரு இன்டர்காம் வச்சிருக்கான். எடுத்து உள்ளதை கேட்டான். நகுலன் வந்திருக்காரு இளவரசனோட நோன்னு வந்துருக்கு. சகதேவனுக்கு நோன்னு வந்துருக்கு. அதனால நாங்கள் வந்து எங்களால் செய்து பிள்ளையார் அப்படிப்பட்ட என்னன்னு தெரியல. காத்தாலேருந்து அப்படி 2 அர்ஜுன கிருஷ்ணன் ரூமில் இருக்கான். யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்கிறேன். அதனால் நான் வந்து நமஸ்காரம் பண்ணாமல் வந்துட்டேன். அப்படி உன்னை யாருக்கு கேர் பண்ண போகிறா அப்படின்னு சொன்னான் நகுலன் சகதேவன். அதுக்குள்ளே அபிமன்யு வந்தான். அபிமன்யு சொன்னான் இது மாதிரி அநியாயம் நடக்கூடாது பெரியப்பா. சொந்த பிள்ளைக்கு கூட ஒரு இன்டர்காமில் பர்மிஷன் கேட்டால் அப்பாவை பார்க்கணும். நான் போனேன் அர்ஜுனா அப்பாவை பார்க்கலாம். சித்தப்பாக்களே பார்க்கல உனக்கிறேன்னாங்க. நம்ம அவன் அந்த உட்காந்து சித்தப்பா சமாச்சாரம் வேறடா. எங்கள் மாமாவும் அப்பா தான் உள்ள இருக்கா. நான் மாமா அப்பா கூட பர்மிஷன் வாங்கிட்டப்பா உள்ளே போகணும். அப்பாயின்மெண்ட் கேட்டால் போகணும். இந்த கொடுமை எங்கேயும் நடக்காது. எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அபிமன்யு சொன்னான். நான் பார்த்து சஞ்சய்கிட்ட சொன்னாங்க உனக்கு சான்ஸ் இல்லை, உனக்கு பஸ் லேட் ஆகிடுது, நீ பாட்டுக்கு போச்சு. இல்லை நான் ட்ரை பண்ணுறேன். யாருமே புதுசாக ட்ரை பண்ணால் சான்ஸ் கிடைக்கும்னு அவன் நம்பிக்கை. ஏன்னா கடைசியில் திருதராஷ்டிரத்தை சொல்லணும் ட்ரை பண்ணிவிட்டு கிடைக்கலன்னு சொல்லணும். அதுக்காக அந்த ரூமுக்கு போனான். அந்த டவாரி என்ன சுவாமி வந்து தொந்தரவு பண்ணுறீங்க. இப்போ தான் அபிமன்யு இளவரசர் வந்தார், அவரே இல்லை. தம்பிகள் வந்தாங்க இல்லைன்னு உங்களை மட்டும் விட போகிறாள். அவன் கேளேன்னாப்பா பண்ணி இன்டர்காம் எடுத்து சஞ்சயன் வந்திருக்கான் உள்ளே வரலாம் வர சொல்லு. கதை சஞ்சயன் உள்ளே போனால் பார்த்தான் பிரமிச்சு போயிட்டான். உள்ளே இல்லை காட்சியை. எத்தனை கிருஷ்ணாஜ கிருஷ்ணஷ்ட சத்யபாமாஜ பாமி. அந்த சத்யபாமா வந்திருக்கா கண்ணனோட கூட. யுத்த காலத்துக்கு வருவோம். அதனால சத்யபாமா கூட வந்திருக்கா. சத்யபாமாவுடைய மடியில் தலை வச்சுட்டு பெருமாள் சேவிச்சிருக்கீங்களா? தாயார் மடியில் பெருமாள் தலை வச்சுட்டு சேவிச்சிருக்கீங்களா? சயனம் சிவிலிபுத்தூர் வாங்குவார். இந்த வருஷம் சதஸ்யாக நடத்தினோம். சிவிலிபுத்தூரில் சதசை நடத்துறது 2 போன வருஷம் நடந்து சிபாஷ சதஸ் தேசிகன் சனியில் உபய கலையாரும் சேர்ந்து தேசிகன் பெரிய திருஷ்டி போடாமல் இருக்கணும். உபய கலையாரும் உட்காந்து வெங்கல வலையில் 2 பேரும் இருந்து சுவாமி தேசிகத்தில் சிபாஷ சதஸ். ஏன்னு கேட்டால் எங்களாழ்வான் சந்ததிக்கார அம்மாள்கிட்ட ரொம்ப அம்மாளாச்சதான் சொல்லிப்போம். அதனால அங்கே பால் அம்மாள் பால் 2 பேருக்கும். அதான் எங்களாழ்வான் சந்ததிக்காராக சொன்னேன். நான் சிவிலிபுத்தூரில் ஆண்டாள் ஒருத்தர் சிபாஷ சாஸ்திரம் நடத்துறேன். அதனால் எங்கே நடத்துறதுன்னா முதல் நாள் தேசியத்தில் நடத்துது ஒரு நாள். 2வது நாள் எங்களாழ்வானுங்க தான் காலக்ஷேபம் அம்மாளுக்கு சாய்ச்சார். சிவிலிபுத்தூர் பக்கத்தில் கொல்லங்கொண்டான்னு கிராமம். அந்த கிராமத்தில் அம்மாள் காலக்ஷேபம் பண்ண இடத்துக்காக தான் எங்களாழ்வானுக்கு இறுதி சம்ஸ்காரம் பண்ணார். அதெல்லாம் அந்த கிராமத்தில் 2வது நாள் ஓகேன்னு ஒத்துந்து 2 பேரும் உபய கல்யாணமாக சேர்ந்து பண்ணினோம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. தேசியத்தில் அத்தனை பேர் வந்து உட்காந்து சிபாஷம் சொல்லக்கூடிய தன்னாச்சார சம்பந்தா சிபாஷம் சொன்னான். அதுக்கு மறுநாள் தன்னாச்சாரிய சன்னதியாக இருக்கக்கூடிய இடர்நெக்கு சுந்தரராஜன் சன்னதியில் உலகில் யாரும் உட்காந்து சிபாஷம். அந்த மாதிரி சந்தோஷமாயிருக்கு. 3 வருஷம் ஆயிடுச்சு. இது மாதிரி தொடர்ந்து நடக்கும். ஆடி மாதம் ஆண்டாள் உற்சவத்தில் சரசு. தேசிய சன்னதி ரொம்ப ஆனந்தப்பட்ட எல்லாரும் ஜனங்களே சந்தோஷம். தேசியத்தில் தேசிய சிபாஷம் கேட்குறேன். உபய கல்யாணம் வந்து உட்காந்து. இப்போ இந்த பிரதாபத்தை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி ஆண்டாள் இதுக்கு அந்த சதசம் நடந்த அன்னைக்கு ஆண்டாள் மடியில் பெருமாள் சேன உற்சவம். அதனால எல்லாரும் வந்து வித்வான்கள்லாம் சேவிச்சு அது மாதிரி சேவிச்சு புள்ளச்சு போய் அது பெரிய அற்புதமான சேவை. அந்த மாதிரி படுத்துக்கிறார். இதை வச்சுருந்தா அவன் பண்ணுறா. சத்யபாமா தான் பூமி ஆண்டாள். சத்யபாமா மடியில் தலை வச்சுருந்து ரங்கமன்னார் மாதிரி கண்ணபிரான் படுத்துக்கிறார். இது ஒரு பாட்டு. அந்த கண்ணபிரானுடைய கால் எங்க இருக்குன்னா அர்ஜுனனுடைய தொடையில் இருக்கு. அர்ஜுனன் கால் நீட்டி போட்டு உட்காந்துறான். அர்ஜுனனுடைய அர்ஜுனஸ்ய உற்சங்கமும் பாடும் கேசவ சோமலட்சணி. எம்பெருமானுடைய திருவடி அர்ஜுனுடைய தொடையில் இருக்கு. அவன் பிடிச்சு விட்டுறான். அர்ஜுனன் கால் நீட்டி போட்டிருக்காரு. அந்த கால் திரௌபதியினுடைய தொடையில் இருக்கு. என்ன தெரியுது? என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? என்ன புரிஞ்சுது? அதான் அர்ஜுனன் கால திரௌபதி பிடிச்சு விட்டா.
கிருஷ்ணன் மறுத்தாரா அர்ஜுனன் பிடிச்சு விட்டான். என்ன புரிஞ்சுக்கணும்? அதாவது மனைவியோட அவ்வளவு க்ளோஸா இருக்கிறச்சே கூட அர்ஜுனனையும் கூட வச்சிருந்தான். அப்படின்னா அர்ஜுனன் எவ்வளவு பெற்றார். கணவனும் மனைவி இருக்கக்கூடிய பிரைவசி. அவன் மடியில தர வச்சுன்னு படுத்துட்டு இருக்கிற டயத்துல அர்ஜுனனையும் பக்கத்துல உட்காந்து வச்சுட்டு இருக்காங்கன்னா எவ்வளவு நெருக்கமா அர்ஜுனன் விஷுவலைஸ் பண்றதாக. அர்ஜுனன் திரௌபதி தொடையில காலை போட்டு உட்காந்துருக்கான். அந்த மாதிரி ஃப்ரீயா சேர்ந்தாப்புல இருக்கணும்னா எவ்வளவு நெருக்கமா இருந்தா அதைத்தான் பார்த்தான் சஞ்சயன். கபீர் வேற உண்டு. இப்படி கண்ணன் அர்ஜுனனை இவ்வளவு நெருக்கமா வச்சிருந்ததா கைவிடவே போறது. அதனால நேர வந்துட்டான். நியூஸே இல்லை. நேர திருதராஷ்டிரம் பார்த்தா நீ காலி அப்படின்னு, நீ காலி போயிட்ட அப்படின்னு. ஏன்னா நம்ம டிரைவர் வந்து நம்ம திட்டுறாங்க. திருதராஷ்டிரம் ஆச்சு அந்த காலத்துல டிரைவர் வந்து மெட்ராஸ் என்ன சாமி நீ உருப்பட மாட்டேன்னு தண்ணி அடிச்சுட்டு வந்து வையலாம். ஆனா நம்ம டிரைவர் சஞ்சயன் என்ன பார்த்து நீ யுத்தத்துல தோக்க போற, அநியாயம் பண்ற, அக்கிரமம் பண்ற, இப்படி வெயில் வச்சுட்டு போறான். அன்னைக்கு தூங்கவே இல்லை திருதராஷ்டிரம். 7 மணிக்கு வந்தா 1/2 மணி நேரம் வச்சுட்டு போயிட்டான் டிரைவர். அவன் வச்சுட்டு போன பிற்பாடு தூக்கம் வரல. வந்து எப்படி டிரைவருக்கு கூட தைரியம் வந்து நம்மளை வைக்கிறான் அப்படின்னு நினைச்சு கூப்பிடு விதுரர் அப்படின்னா. விதுர பகவான் வந்தார். என்ன நடந்ததுன்னா அவன் சஞ்சயன் கண்ணாபுரம் திட்டு போயிட்டான். எனக்கு தூக்கமே வரல. ஏன் அவன் திட்டுனா உனக்கு ஏன் தூக்கம் வரலன்னு சொல்லட்ட மாட்டாங்க. என்னன்னா 4 பேருக்கு தூக்கம் வராது. இந்த நாட்டா புறத்தியான் சொத்து அமெரிக்கிறது தூக்கம் வரும். ஆசைப்படாத பொண்ணு விடுதலை ராகமா ஆசைப்படுறதுக்கு தூக்கம் வரும். கவர்மெண்ட்டை ஏமாத்துறது தூக்கம் வராது. வரி கேட்டார். வியாதி உள்ளது தூக்கம் வராது. என்ன ட்ரெஸ் எந்த கேட்டகரியில் இருக்க சொல்லு அப்படின்னு ஆரம்பிச்சு ராத்திரி முழுக்க அவனை தூக்கம் வர்றதுக்கு பாடுபடுறாரு. வரவே இல்லை. ஆனால் இந்த மாதிரி திருதராஷ்டிரன் எதிர்கட்சிக்கார வயிறு மருங்குபடியா என்ன பண்ணி நான் பகவான் சஞ்சயனுக்கு சேவை. அதுக்குதான் பில்டப் பண்ணான். இது அபிமன்யுக்கு இல்லை, நகுல சகதேவனுக்கு இல்லை. சஞ்சயன் போன அப்புறம் நகுல சகதேவன் 2 பேரும் போய் மொன அழுதாளாம். அநியாயம் பண்ண, எங்களை அவமானப்படுத்திட்டு அந்த டிரைவருக்கு உள்ள பர்மிஷன் எங்களுக்கு கிடையாதாம்மா. எவ்வளவு நாள் வேணாலும் பாருங்க நான் கொடுக்குறேன். அங்க போய் அவன் கதறணும். அதுக்காக பண்ண அங்க போய் அவன் கதறணும். நாடு புகழும் பரிசினால் நன்றாக. அப்படி அர்ஜுனனுக்கும் திரௌபதிக்கு பண்ண அனுகிறது எங்களுக்கும் அப்படின்னு இந்த பெண்கள் ஆசை. நாடு புகழும் பரிசினால் நன்றாக. ஒரு திருப்பாவை கேட்டா மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் கேட்டுலாம். அதான் திருப்பாவைக்கு பெரிய ஸ்பெஷல். அது தெரிஞ்சாதான் இந்த நாடு புகழ் படிங்க டெப்த்து அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வரணும். மகாச்சாரியால பாரதத்துல ஒரு மூலை இந்த சீன் பாரத கதை உபன்யாசம் பண்ணுவெல்லாம் பண்ணுவாங்க. பண்ண மாட்டேன். எங்கோ ஒரு மூலையில இருக்கிறது எட்டு உத்தியோகம் பண்ணுவாரு. அற்புதமான கிருஷ்ணாஜ கிருஷ்ண சத்யபாமாஜ பாவி வெங்கடகிருஷ்ணன் சுவாமி இப்போ இயற்பாவுக்கு நம்பிட்ட வியாக்கியானம் கடைசி போட்டிருக்காரு. அதை வந்து ஏகப்பட்ட பிரமாணங்கள். இந்த பிரமாணங்கள்லாம் அவன் என்ன பண்ணிட்டா ஆக்கரம் எங்க இருக்கு சோர்ஸ் கான்டெக்ட் ஒன்னு போட்டான். ஒரு 19 மட்டும் கிடைக்கல அவளுக்கு. 19 இடங்கள். அவன் பெரிய 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 வித்வானம் உட்காந்து பண்ணியிருக்காப்பா. எவ்வளோ மாதம் மட்டும் புஸ்தகம் போட வேண்டிய ரேட்டு வந்து 19 மட்டும் கண்டுபிடிக்கல. எங்கிட்ட அந்த 19 இமெயில் அனுப்பிச்சு நீ கொஞ்சம் பார்த்து கொடுத்தா தேவையில்லை. நான் பெரிய சோம்பேறி. நான் தான் இங்கே உபன்யாசம் சுற்றி இருக்கிறேன். நான் ஒரு 10 நாள் கழிச்சு கேட்டார். நான் பார்க்கவே இல்லையே சுவாமி, க்ஷமிச்சுக்கணுங்க. ஐயோ நாளைக்குள்ளே கொடுத்தா தேவையில்லை சுவாமி, பிடிக்கணும் ஏதாவது பார்த்து சொல்லுங்க. சரி நான் அதுக்காக அந்த ராத்திரி முழுக்க அது வைகுண்ட ஏகாதசி சிவராத்திரி எதுவும் சொல்லி கொடுங்க. நீங்கள் ராத்திரி 1:30 மணிக்கு படுத்துட்டேன். ஆனால் ஆச்சாரியா 19 15 இடத்துக்கு பட்டி எடுத்துக்கிட்டு இமெயில் அடிச்சிட்டேன். அவர் அரண்டு போய் மறுநாள் ராத்திரிக்குள்ளே 15 இடம் எடுத்துட்டாரு. ஏதோ ஃப்ளூக்குப்பா ஹர்பஜன் சிக்ஸர் அடிக்கிற அவருக்கு தெரிஞ்ச ஐட்டமாக வந்து எனக்கு தெரிஞ்ச ஐட்டமாக வந்து இருக்கு. அது ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதில் இந்த பாரதத்துக்குள்ள மூல முடுக்கெல்லாம் அவள் ஆச்சாரியால் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஆரியனை பார்க்க வச்சிருந்தேன் திருத்தப்படாது. பாரதம் முழுக்க திருத்தப்படாது முன்னாடி நான் வாசிச்சேன். அதனுடைய பயன்தான். அது எந்த மூலம் முடுக்கு இருந்தாலும் பெரிய வித்வான்லாம் கருணாகராஜன்லேயே பாரதத்தில் வாய்த்திறக்க மாட்டேங்கிற ஒரு சுவாமி. ஏன்னா எங்கே மாட்டிக்கோன்னு தெரியாது. நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. கான்டெக்ட்லாம் அவனுக்கு தான் தெரியும். ஏன்னா அவன் தான் பார்த்து வச்சிருக்கான் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டான். அந்த பாக்கியமெல்லாம் பண்ணி வச்சார் திருத்தப்படாது. நாடு புகழும் பரிசினால் நன்றாக அப்படி எனக்கு அனுகிரகம் பண்ணணும். சூடகமே தோல்வளையே தோடே செழிப்பூவே என்னென்ன பண்ணணும். பெண்கள் லிஸ்ட் போடுறான். சூடகம்னா பல பேர் ஒன்று சொல்றா. எங்கள் அம்மாவோட சொன்னா அதான் நான் வச்சுட்டு இருக்கேன். வியாக்கியானங்களாம் விட்டுருக்கோம். சூடகம்னா ராக்குடி தள்ள சொல்றது அம்மாவுடைய அபிப்பிராயம். அப்படி வியாக்கியானங்கள் வேற நகைன்னு சொல்லியிருக்காங்க. இது கிட்ட அதான் சிம்பிளா இருக்கு. சூடகம்னா ராக்குடி உண்டோல்லி தள்ள வச்சுக்கணும். சூடகமே தோல் விலைன்னு தோலுக்கு போடுவாங்க.
அதான் தோல் அங்கியா வங்கியா வங்கி கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபேஷனாக இருக்கு. என் பொன் கல்யாணம் போது ஃபேஷனாக இருக்குது வங்கி பண்ணணும்னு நான் எங்கள் வார்த்தைக்கு சரின்னு பண்ணணும். மறுபடியும் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிடுது. மாறி மாறி வரும். ஜகத்துன்னு பேர் உலகத்துக்கு. ஜகத்னா நம்ம தேசியம் சாதிக்க கச்சா நீ ஜெகத் மாறிடு. நேற்றுக்கு ஃபேஷன் இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முட்டாரை விற்க ஃபேஷன், மறுபடியும் நீளரை விற்க ஃபேஷன் மாறிட்டே இருக்கும். ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால இது அடுத்தபடியாக சூடகம் தோல் வலை தோடு தண்ணி எல்லாரும் போட்டுக்கிறேன். செவிப்பூவே அது இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சு. மறுபடியும் வந்துருக்கு. நடுவில் ஆப்சலேட்டாக ஃபேஷன் ஆகிடுச்சு. அது செவிப்பூ. இதுக்கு மேலே ஒரு கம்பி ஆட்டம் கொண்டு வரும். செவிப்பூ. செவிப்புக்கு என்ன தமிழ் பேர்? இப்போ செவிப்பு தான் தமிழ். அதான் தமிழா. செவிப்பு இங்கிலீஷு மாட்டல் தமிழ். அதனால மாட்டல் வேணும். ஏன்னா நாப்பார் சார் என்கிட்ட சொன்னார், தமிழில் எல்லாம் பண்ணணுங்கிறாரு. எவ்வளோ கஷ்டம். நாங்கள் இன்ஜினியரிங் மேம் ஆட்டோமொபைலுக்கெல்லாம் தமிழ் கண்டுபிடின்னு எங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தா 4 பேர் நிறைய பணம் வாங்கிட்டு அங்கே போய் ஆட்டோமொபைலில் உள்ள என்ஜின் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்லாம் எழுதி வந்ததில்லை. இல்லை கனெக்டிங் ராடுக்கு மட்டும் தமிழ் எழுத தெரியல. அதனால ஒரு மெக்கானிக்கு போய் கேட்டால் அவங்க சொல்லுவான்னு போனோம். இது என்னன்னு காமிச்சு கேட்டோம். இதாவே கனெக்டிங் ராடு அப்படின்னா. பட் இங்கிலீஷ் தமிழ் பேர் என்ன? இதுதானங்க தமிழ் பேர், இங்கிலீஷ் பேர் சொல்லுங்கன்னா அது மாதிரி மாட்டல். செவிப்பூவே பாடகமே. பாடகம்னா பாத கட்டகம், காலில் போடுறது சிரம். என்றனைய நேற்றுக்கு எக்ஸாஸ்டிவ். நேற்றுக்கு 5 ஐட்டம் தான் கேட்டா. கோல விளக்கு, கொடி, விதானம் முடிச்சிட்டா. இன்னைக்கு அப்படி நகையில போய் எங்கேயாரும் முடிவு உண்டா? என்றனைய பல்கலனும் யாமணிவும். இன்னும் எவ்வளோ கொடுத்தாலும் போட்டு பண்ணுவோம். என்றைய பல்கலனும் யாமணிவும் மையிட்டுதும் மலரிட்டு நாம் முடியும். என்றனைய பல்கலனும் யாமணிவும். பூர்த்தி ஆகிட்டு பாருங்க. உபவாசம் விரதம் முடிஞ்சு போயிடுது, பூர்த்தி ஆகிடுது. பாருங்க டிஸ்கஸ் போயிட்டான். என்றனைய பல்கலனும் யாமணிவும். நகையெல்லாம் போட்டுப்போம். ஆடை உடுப்போம். அதன் பின்னே அதுக்கப்புறம் புடவை உடுத்திப்போம். அது தப்பு சுவாமி. புடவை உடுத்தி நகை போட்டு போகலாம், நகை போட்டு புடவை உடுத்திப்பாங்க. அது பொம்மநாட்டிகள் சமாச்சாரம். அவன் நகை போட்டு தான் புடவை உடுத்தா. சிலலாம் புடவை கசங்கி போயிடுச்சு. அதனால சொல்லுவேன் நான் அவளுக்கு எடுத்து ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோரு. ஆடை உடுப்போன்னு ட்ரெஸ் போட்டு போன்னு பரியபர காலத்தில் வியாக்கியான அற்புதமான வியாக்கியம். அந்த ஆடை எப்படி இருக்கும் வர்ணிக்கிறார். எல்லாம் பிச்சை வாங்கின காலத்தில் இப்போல்லாம் ஆடையை டிசைன் பண்ணுறவெல்லாம் அந்த ஆடை எப்படின்னா அதில் பார்டர்லாம் அம்சரேகை போட்டுருக்கும், அண்ணா பார்டரை போட்டுருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். அந்த ஆர்டர் தங்கம். அந்த 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 ட்ரெஸ்ஸை எடுத்து கடையில் போட்டுட்டா ரங்கநாதரில் சரவணா ஸ்டோர் அத்தனை இடத்துல பார்த்தோம்னா அது ஃப்ரீயாக கொடுக்கணும். அது போராது, இன்னொரு கடையும் கொடுக்குறேன், ரத்னா ஸ்டோர்லையும் சேர்த்து கொடுக்கணும். அவ்வளோ ஜரிகை போட்டுதான் இருக்கணும். அது மட்டும் இல்லை, பரஸ்பர பரிவர்த்தனார்கம் வாசகா. ஒரு நாளைக்கு நான் உடுத்திக்கலாம், ஒரு நாளைக்கு நீ உடுத்திக்கலாம். அப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸாக இருக்கும். யூனிசெக்ஸ் அப்படின்னு இந்த காலத்தில் சொல்கிறானே அவர் அழகாக சொல்கிறார். அதாவது நான் டெல்லியில் வேலை செய்ய தப்தானிங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன், டைரக்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். அவ்வளோ பெரிய போஸ்ட் அது. அவன் திங்கள் செவ்வாய் மட்டும் ஜீன்ஸ் போட்டு தான் ஆஃபீஸ் வருவான். எல்லாரும் பார்த்துட்டு இருப்பான். 40 வயசு ஜீன்ஸ் போட்டு கம்பீரமாக கவர்மெண்ட் ஆஃபீஸில் வரான் அப்படின்னு. நான் ஒரு நாளைக்கு எங்கிட்ட புரியும் எனக்கு, என்ன தப்பா இந்த திங்கள் செவ்வாய் ஜீன்ஸ் போட்டு வரணும்னு வச்சிருக்கேன். என்ன விஷயம் தான் அது விஷயம். இந்த ஜீன்ஸை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். திங்கள் செவ்வாய் நான் போட்டுப்பேன், புதன் வாயை போய் போய்ப்போம், வெள்ளி சனியை புள்ள போட்டுப்பான். அப்பதான் பரஸ்பர பரிவர்த்தனை அடையோரு மூடனை வயது முழங்கை வழிவார. மூடனை அந்த பெண்களுடைய அன்பை அப்படி சொல்றதுக்காக பரகால சுவாமி வியாக்கியானது பெரிய சாகித்ய நிபுணர். அது மாதிரி அவ்வளோ தர்க்கம் வாய்ச்சி வியாக்கரணம் வாய்ச்சி சாகித்யத்துக்கு நிபுணராக இருக்கும். அவன் மகான்கள் அவளுக்கு கண்டுபிடிக்கும். வெறும் முரட்டு தர்க்கம் மட்டும் வாசிச்சுடலாம் சொல்ல முடியும். அது தர்க்கம் வாசிச்சு எல்லாம் தெரியும் உட்காந்து தான் முடியுமா? சாகித்யத்தில் அவள் நிபுணாக தான். பூர்வாச்சாரியெல்லாம் முத்தமுரு சுவாமி வரைக்கும் அவள்லாம் இருக்குது. அதனால தான் அவளுக்கு ரசிக்க முடியும். ரொம்ப அழகாக சாய்க்கிறார். அது அற்புதமாக லிட்ரேச்சர் அவ்வளோ பாடுபட்டுருக்கார். அதனால சொல்கிறார், மனசில் இருந்தது அப்போ தான் அவ்வளோ அன்பாக சொல்கிறார். ஆடை உடுப்போம் அப்படின்னா நீன்னா 2 பேருக்கு காமனான ஆடை உடுப்போம். ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு. அப்புறம் சாப்பாடு பார்ச்சோறு. பார்ச்சோறுன்னா அதுக்கு எப்படி இருக்கணும்? ஸ்ரீராமன் எப்படி பண்ணிட்டு எல்லாரும் பண்ணினீங்களா? நான் சொல்றேன், பரகால சுவாமி சொல்கிறேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அவரும் சொல்கிறேன் அது நம்மளால பண்ணவே முடியாது. அவர் என்ன சொல்கிறார், அந்த அரிசி வடிக்கிற போது சாதம், அந்த அரிசி எந்த நெல் வயல்லேருந்து வந்துருக்கணும்னா எந்த வயலில் தண்ணி குத்தாம பாலே பாய்ச்சி நெல் வந்துருக்கோ அது அவருடைய ஆண்டாள் திருவுள்ளத்துக்கு ஏற்ற சொல்லி
அதனால அந்த வயலுக்கு இரிகேஷன் பண்ணி நெல் தண்ணீரை கிடையாது, காவேரி வாட்டர் கிடையாது, பெண்ணை வாட்டர் கிடையாது. அது இரிகேஷன் ஆவிலேருந்து 4 டின் பேரல் அப்படியே லாரி லாரியாக கொண்டு வந்து அதால பாய்ச்சோம். அந்த பாலால பாய்ச்சின வயல்ல வந்த நெல்லுலேருந்து எடுக்கணும் நெல்லை, அதை குத்தி அரிசி கொண்டு வரணும். அப்புறம் கரும்பு, அதுவும் வாங்கக்கூடாது, அதுவும் பாலால பாய்ச்சின கரும்பு, அந்த கரும்புலேருந்து கொண்டு வரும். பாலாச்சலம் இல்லை, பாலா அப்படி கொண்டு வரணும். அதில் பண்ணக்கூடிய பார்சல் வியாக்கியம் ரொம்ப அற்புதம். அவரைய ஆண்டாள் திருவிழா அப்படி இருக்கணும். எங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும் பால்கோவா ரொம்ப விசேஷம். பால் நல்லா இருக்கும். திருத்தவராஜ் அந்த பசங்களுக்கு குடவு தண்ணி கிடையாது, அதனால பால் இன்னைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் போனால் பால்கோவா வாங்கிட்டு வாங்க. நீ கூட வாங்கிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பால் நல்லா இருக்கும். இன்றைக்கும் ஆண்டாள் அனுப்புறதுனால அந்த ஊரில் யாதவாள் நல்லா சுபிட்சமாக இருக்கா. நல்லா ஆண்டாளுக்கு பண்ணுறாங்கன்னா ஒரு கிலோ அக்காரன்ஸுக்கு வரும். இப்போ வெள்ளிக்கிழமை தை மாதத்தில் பூர நட்சத்திரம் ஆன உடனே வர வெள்ளிக்கிழமை தான் அங்கே திருப்பாவை தொடக்கம். அதுதான் பல்லாண்டு தொடக்கம். மத்திய வருஷம்லாம் ஆகி திருப்பல்லாண்டு தொடங்குங்கிறது ஒரு வெள்ளிக்கிழமை தான் பண்ணணும். அவள் ஒரு பூரம் தை மாதம் பூரத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை அந்த சனியில் திருப்பல்லாண்டு தொடக்கம். அந்த திருப்பல்லாண்டு திருப்பாவை ராத்திரி 7 மணிக்கு தொடங்குவா. அற்புதமான ஆண்டாள் ரங்கம் பண்ணாலும் இருக்க எல்லாரும் சேவிப்பா. சேவிக்கிறவாளுகள் 5-5 ரூபா உண்டு. அன்றைக்கி ஆண்டாளே கொடுக்குற தேவஸ்தான திட்டம் 5 rupees காயின் ஆண்டாள் திருப்பாவை சொன்ன அத்தனை பேர் எல்லாரும் சொல்லலாம். யார் இருந்தாலும் கேட்க மாட்டான். வடகலை தெங்கலாம் கிடையாது. யார் சொன்னாலும் ஆளுக்கு 5 ரூபா உண்டு. எல்லா உபயோகங்களாலும் சேவிக்கலாங்க. ஆளுக்கு 5 ரூபா சண்டையெல்லாம் போடுறதுக்காங்க. இன்னும் அவ்வளோ தூரம் கிடையாது. சொன்னால் கோச்சுக்க ஆண்டாள் அப்படி வச்சுருக்காங்க. அதனால உபயோகங்களை யாரும் சொல்லணும், கொண்டு வந்து ப்ராப்ளம் கிடையாது. சொல்வா, பிரியமாக இருப்பா. ஆளுக்கு 5 ரூபா 5 ரூபா காயின் இப்போ கொடுக்குறா. முன்னெல்லாம் ஒரு ரூபா இருக்குதா, 5 ரூபா காயின் அதுக்கு ரேட் போட்டு கொடுக்குறான். 5 rupees காயின் கொடுப்பா. அது முடிஞ்ச அப்புறம் அக்கார விடிச்சு. அந்த அக்கார விடிச்சல் காத்தாலேருந்து பண்ணிடுவோம் பாவம். அதுதான் இத்தனோடு ஒரு ஸ்பூன் தான் கிடைக்கல, எல்லாரும் கொடுத்துருவான். யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டா. ஆனால் அந்த ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே சொல்லுவா, ஒரு சாப்பிட முடியாது ஃபுல்லாக வேறு கரெக்டு. அப்படி அந்த மாதிரியா நான் பார்ச்சோறு மூட நெய் பெய்து, அது பார்ச்சோறு மூட நெய் பெய்து. பார்ச்சோறுலாம் உள்ளே அமுங்கி போய் மேலே நெய் வந்து அந்த நெய் பெய்த பார்ச்சோரை கையில் வச்சுட்டா அது உறைஞ்சி போயிடுச்சு, வாழ்க்கை கொடுத்துருச்சு. ஆனால் இவ ஒருத்தர் சேர்ந்து இருக்கிற சூட்டில் அப்படியே ஊறுகிறது. உடனே இது முழங்கை வழிவாரேண்டி புடவை வீணா போயிடும், புடவை தூக்கி போடு, பகவானை பாருங்க செஞ்சு. உடனே இது முழங்கை வழிவார. அந்த பார்ச்சோரை பற்றியும் கவலை இல்லை, ஆடையை பற்றியும் கவலை இல்லை. அதில் போட்டிருக்கிற நகையெல்லாம் வேறு நெய் போட்டுனா அதை வேறு பிசுக்கு அணிவுவேன், அதுவும் கவலை இல்லை. ஏன்னா ஸ்நேகத்தோட பகவானை பாரு, கூடியிருந்து குளிர்ந்து அப்படி எம்பெருமானை அனுபவிப்போம். இதுதான் நீங்கள் எங்களுக்கு அனுகிரகிக்க வேண்டிய பரிசு என்று பெண்கள் விண்ணப்பம் பண்ணதாக இந்த 27வது பாடல். உடாரை வெல்லும் ஆடை உடுப்போம் அதன் பின்ன பார்த்து நமக்கு ஆண்டாள் அனுகிரகங்களாம் சௌக்கியமாக மங்கள தேவதை வைத்திருக்கிறதுனால வசதியாக. அதனால் திருப்பாவையினால தான் இவ்வளோ செழிப்பு முடிச்சுனா சந்தேகம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டிவி எடுத்துட்டோம். தீட்சா வசத்தை விட்டு பாரணை ஆகிட்டதுனால பக்தர்கள் ராகவாச்சார ஆசைக்காக மாற்றி ஆடை எடுப்போ அதோடு சொல்லிட்டார். நீ வேற அந்த வஸ்திரம் மாற்றிக்கிற நாளில் உபன்யாசம் கொஞ்சம் சொல்லலாம் முடியும் நாயகன் அப்படின்னு வந்துட்டோம். இந்த பாசுரத்தில் சுவாபதேசார்த்தம் உள்ள அர்த்தம் என்னன்னா, பெரியவா செம்படி ஒரு அழகாச்சு. சோஸ்ருதே சர்வான் காமான் சகா பிரம்மணா விபசிதேதி என்ற சுத்தியர்த்தம் சொல்லுகிறது. வைகுண்டலோகம் போனால் பகவானோட கூட இருந்து பகவானையும் பகவானுடைய குணங்களையும் அனுபவிப்பான். அது இந்த பாசுரத்தில் ஸ்பஷ்டமாக சொல்லணும் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் முக்தனுக்கு பண்ணக்கூடிய உபச்சாரங்கள் சொல்லு. இங்கேருந்து வைகுண்ட பகவான் நெருங்கிட்டான்னா அந்த முக்தன் வேதேல ஸ்நானம் பண்ணி அமானவகர ஸ்பர்ஷமாகி வேதேல ஸ்நானம் பண்ணி வைகுண்டத்தில் என்ட்ரி படித்து அவன் உடம்புல பிரம்மகண்டம் பிரவேசிது. உடம்புல பிரம்ம வாசனை வரைக்கும். அது வரைக்கும் என்ன அக்குள்ளாம் வேர்வநாத்தமெல்லாம் போய் அங்கே பிரம்மகந்தம் அப்ராகிரமான திருமை, அதில் சர்வகந்தன்னு சொல்கிற பரமாத்மாவுக்கு என்ன வாசனை, இந்த வாசனை வரும். அப்போது அவனுக்கு வேட்டி கொடுக்கறதுக்கு 100 பெண்கள் நிற்பாளாம். 100 விதமான வேட்டி. ஒரு பையனரே மாமி புடவை கொடுத்து வச்சுட்டான். இதில் உங்கள் ஆத்துக்காரி இது சில பண்ணுறாலும் செலவு பண்ணிவிட்டோம்.
அவன் சும்மா இல்லாமல் மாதவாச்சாரன் சுவாமிக்கு செலெக்ஷன் இல்லையான்னா சரிதா அதையும் செலெக்ஷன் போடு, அதில் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கணும். அந்த மாதிரி வைகுண்ட லோகத்தில் முக்தன் போனால் அங்கே 100 பெண்கள் வேட்டி வச்சுருக்காங்க. சதம் வாசோஹஸ்தாக அப்சரசு 500 அப்சரசுகள் இருப்பாலும் 500 ரிசப்ஷனிஸ்ட். ஒவ்வொரு ரிசப்ஷனிஸ்ட்டுக்கும் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் கிடைக்காது. ரிசப்ஷனிஸ்ட் தேவலோகத்து அப்சரசுகள் 500 ரிசப்ஷனிஸ்ட்டு. அதில் 100 ரிசப்ஷனிஸ்ட்டு ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் நமக்கு என்ன திருவிழாவும் 100 ட்ரெஸ்ஸுக்கு அனுப்பாலாம். இந்த குமரன் சிற்கெல்லாம் வேலை செஞ்சவர்கள்லாம் பாகவதாளுக்கெல்லாம் புடவை காமிச்சோட அப்சரஸாக இருப்பா போல இருக்கு. அந்த மாதிரி அவனை காமிப்பாங்க. அதை எடுத்த உடனே அதுலேருந்து அவளுக்கு என்ன வேட்டி வேணுமோ சாதிக்கா. பட்டக்கரை வேட்டி, காஞ்சிபுரத்து வேட்டி, சேலம் வேட்டி, குண்டஞ்சி வேட்டி, நாமக்கரை நாமதாரி வேட்டி, அப்புறம் ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் பச்சை, எப்படி இருக்கோ திருவள்ளுவர் என்னவோ சாத்திக்கா. அப்படி 100 வகையான வேட்டிகளோடு காத்துட்டு இருப்பாளாம். எப்படி சதம் மாலாகஸ்த சதம் வாசவகஸ்தா அப்படி 100 பெண்கள் ஆளுக்கு ஒரு வேட்டி. வேட்டி எந்த திருவள்ளுவமோ சாத்திக்கா. அப்படி நல்லா இருக்கும் இல்லையா? அது மாதிரி வந்து குளிச்சுட்டு வந்த உடனே என்ன வந்து ரஷ்யா வேட்டி வச்சுருந்தான். எந்த வேட்டி திருவிழமா எடுத்துக்க. அப்படி உபச்சாரம் நடக்கும். வைகுண்டத்தில் போய் கூட 100 பெண்கள் தான் வரணும் ஒருத்தர் கேட்டேன். உபச்சாரம் பண்ணுற அழகை சொல்கிறதுக்கு வேறு என்ன சொல்லுவோம், மண்டையில் ஏற்றுறதுக்காக சொன்னான். அப்படியே சதம் வாசோஹஸ்தா சதம் அஞ்சனஹஸ்தா பெருமாளை சேவிக்க போகிறோம். அதனால் மையிட்டு போகணும். மையிட்டு எழுதும் மறுட்டு எழுதும் இல்லாமல் மையிட்டு போகணும். மாப்பிள்ளைக்கு மயிடுவாடாம. ஆமாம், மாப்பிள்ளைக்கு மயிடுறது இல்லை. அதெல்லாம் 100 பெண்கள் மையோடு இருப்பாங்க. எந்த மை பூசிக்கணும், ஹைடெக்ஸ் மை கூட அப்படி 100 பெண்கள் வார்த்தை சொல்லிட்டு உபன்யாசம் ஹைடெக்ஸ் சொன்னார். கருணாகரன் உபன்யாசம் சொன்னார். அப்படி 100 மை வைத்த பெண்மணிகள் 100 பேர். சதம் பணஹஸ்தாக 100 பெண்கள் நகையை கையில் வச்சுருப்பார். பிரேஸ்லெட்டாக ஒரு 10 பெண், எந்த பிரேஸ்லெட்டோ போட்டு, இன்னொருத்தர் மோதிரமாக ஒரு 10 பெண்கள், இன்னொரு ஒரு வரலுக்கு ஒரு மோதிரமாக கொடுக்குறதா. அப்புறம் இடுப்பில் கட்டி சுற்றுறோம். என்ன ஆபரணம் சாத்திகளோ ஆபரணம் எடுத்துக்கோ. 100 பெண்கள் நகையோடு ஜிஆர்டியில் பாகவதால் நகை காமிச்சவெல்லாம் வெறுப்பாக. சதம் 5 சதம் பணஹஸ்தாக பணம்னா ஆபரணம். இப்போ அது 4 பேர் ஆகிட்டா சதம் அஞ்சனஹஸ்தாக சதம் வாசோஹஸ்தாக சதம் பணஹஸ்தாக. அதுக்கு அவர் என்ன சதம் மாலாஹஸ்தாக. அவர் போடுறதுக்கு மாலையை ரெடி வச்சு 100 பெண்கள் இருப்பார். சேலத்து மாலை, ஸ்ரீரங்கத்து மாலை, அப்படி எந்த மாலை திருவிழமோ அந்த மாலை அப்படி கட்டிருக்கோம் ஸ்ட்ரெயிட்டாக. அப்படி கட்டிருந்தோம் அவள் மாலை, மல்லிகை மாலை, முல்லை மாலை, எந்த மாலை திருவிழமோ அது சாத்திக்கா. இப்படி 500 பேர் எதிர்கொண்டு அடைக்கிறார். அதை தான் இங்கே அலங்காரம் ஆண்டால் காண்பிக்கிறார். அப்படின்னு அதெல்லாம் சரிதான். நமக்கு அங்கே ஊரில் போய் அலங்காரத்தை பற்றியா கவலை, இங்கே இருக்கிற சௌக்கியத்தை சொல்லும் போதில்லை. அதுவா இங்கே சதாச்சாரியர் பெயர்பட்டவர், அவர்கிட்ட நமக்கு என்ன கிடைக்குது இந்த பாசனத்தில் தான். சதாச்சாரியர் கூட அறை வெல்லும் சீர் போடுகிறார். யார் யார் பகவான்கிட்ட கூட மாட்டேங்கிறாளோ அவளை கூட பகவானோட கூட்டி வைக்க முடியலாம். கூட அறை வெல்லும் சீர் கோவிந்தார். ஆச்சாரியன் கோவிந்தன் அர்த்தம். கோஹா விந்தத்திக்கு கோவிந்தார். பூர்வாச்சாரி திவ்ய சுத்தியெல்லாம் கையில் வச்சு கூட அறை வெல்லும் சீர் கோவிந்தார். அந்த ஆச்சாரியனை பாடிய விட்ட தனியினர் சொன்னால் நம்ம யாம் பெரு சம்மானம், பெரிய சம்மானம் கிடைக்கணும். இந்த ஜென்மாவில் ஒரு சொந்த நிலையான வைஷ்ணவ பிறப்பி கிடைக்கும். நாடு மகளும் பெருகும் மற்றெல்லாம் பொறாமப்பொருளே கிடைக்கும். சொல்லாம ஒரு ரகசியம் சொல்லிடுவோம். நான் டெல்லிக்கு போயிருந்த ஒரு உபன்யாசம் பண்ணேன். அங்கே ஒருத்தர் இல்லை. அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் லலிதாம்பிகா உபாக்கியானவங்க சொல்லுவேன் கேட்டு. ஏன்னா நம்ம வழக்கம் கிடையாதுப்பா, இல்லை எங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாக சொல்லு. ஏன் சொல்கிறான்னு தெரியல. அந்த புத்தகத்தை கொடுத்தா சொல்லிகிட்டே வந்தேன். அவர் சொன்னார், இந்த புத்தகம் முன்னாடி படிச்சிருக்கிறா சுவாமி, என்ன இப்போ தான் படிக்கிறேன். முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கு, லலிதா உபாசனை பண்ணினா அசுதோ போஜ்யதே கண்டனா அவே சாரஸ்வத கல்வி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இந்த புத்தகம் வாசிச்சான்னா லலிதாம்பி உபாசனை பண்ணாள்னா அடுத்த ஜென்மத்தில் அவளுக்கு படிக்காத புஸ்தகம் கூட படிக்கிறச்சே ஃபர்ஸ்ட் ரீடிங்லேயே அர்த்தம் ஆகிடுப்பான். வைஷ்ணவோ ஜாயத்தேன்னு சொல்லி அது மாதிரி நீங்கள் அவங்க சொல்கிறாங்க, இந்த 3 ஜென்மத்தில் நீங்கள் உபாசிச்சிருக்கணும். அதனால தான் உங்களுக்கு இந்த ஞானம் வந்துருக்கு. வேண்டாண்டா இது வேற உனக்கு வேணும். ஆனால் அவன் ஒரு வார்த்தை சொன்னான், நாங்கள் பிரார்த்திக்கிறதே வைஷ்ணவனா என் குழந்தை இருக்கணும். ஏன்னா வைஷ்ணவன்ல ராஜகுமார் ஆள் மாதிரி விரதங்கள் ரொம்ப குறைச்சி, ஒரு ஏகாட்சி தான் உபவாசம். அதை கூட காஞ்சிபுரம் டிசாட்டி சமாளிச்சு கொடுவோம். அதனால ஒன்றும் கிடையாது சாமி. பிரபன்னன் ராஜபுத்திரன் மாதிரி ஆனந்தமாக வைகுண்டம் போகும். அது பெரிய யாம் பெரு சம்மானம். நாடு புகழும் பரிசினால் நன்றாக
சூடகமே தோல்விடையே தோடே செலுத்துது. சூடகம் அப்படின்னா சூடுறது அப்படிங்கிறாங்க. எனத்தை சூடுறது? ஆச்சாரியன் பெயர் சூடுறார். சூடகம் என்பது சமாஸ்திரம் படிக்கிறது 5 ரீஃபைன் பஞ்சசம்ஸ்காரில் 5 ரிஃபைன்மெண்ட் பண்ணணும் வர சேத்தனுக்கு. அவனை எப்படி பஞ்சசம்ஸ்காரத்தினால சம்ஸ்கரிஷின்னு சம்ஸ்காரம் பண்றேன்னு உடனே பயந்து பெற்றதுனால உசுரோடு கிடையாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீஃபைன்மெண்ட் அப்படி இங்கிலீஷ் 5 ரிஃபைன்மெண்ட் 5 ஸ்டேஜஸ் இருக்குது. அதனால் இந்த சேதனுக்கு நல்ல சுபமான பகவத் தாசன் கேட்ட பேராக அந்த பேர் சதீஷ்னு ஒருத்தருக்கு பேர். சதீஷ்னா என்ன அர்த்தம்? கூப்பிடுறாளே சுவாமி சதீஷ்னு இருக்காரு. அவங்க காட்டு சதீஷ்னு பேர் என்ன? சதீஷ் சதியின் கணவன் சதீஷ். சதீன்னா யாரு? சதீஷ்னா சிவன் பேர். நான் உனக்கு வைஷ்ணவ வீரர். அது வைஷ்ணவன் சிவபெருமானோட பெரிய விஷ்ணு பக்தர் உண்டா அப்படின்னு சமாளிச்சு விடணும். அப்படி ஆச்சாரியன் சொல்ல சன்னாமதேமா பக்தி சாரதாசன் பராங்குசதாசன் வச்சு அவ்வளோ வசதியா அந்த மாதிரி வரும். ஆமாம், ஆழ்வார் பேரை பிள்ளைக்கு வைக்கிறதோட வசதி கிடையாது. பெருமானார் திருக்குறள் ஆழ்வார முல்லாசாசனம் பண்ணுறதுக்காக தாமிரபரணி நதியை கடந்து தெற்க போகணும். கடந்தா தீர்த்தாம்பட்டு தாமிரபரணியில் சாயங்காலம் சன்னியாசியெல்லாம் 3 தடவை ஸ்நானம் பண்ணேன். 1 2 சாமியார் ஆகிட்டா ரொம்ப கஷ்டம். 3 வேளை ஸ்நானம் பண்ணணும். பண்ணுறாலாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, பண்ணணும் புஸ்தகத்தில் பண்ணணும். அதனால் 3 வேளை ஸ்நானம் வாழ்க்கை ஏற்படுது. பிராத ஸ்நானம், மாத்தியாரிய ஸ்நானம். அதனால் சுவாமி எம்பெருமானார் சன்னியாசம் சாயங்காலம் ஸ்நானம் பண்ணி சன்னியாசம் பண்ண ஸ்நானம் பண்ணி திருமணி காப்பெல்லாம் சாத்திக்கிட்டா கிளப்பிட்டார். சந்தியாசனம் ஆகிட்டு ஆழ்வார் சன்னதிக்கு போகிறார். அங்கேருந்து ஒருத்தன் வந்தான். சாமி தண்டை சமைச்சுக்கணும். ஆத்தங்கரையில் இருக்கான். ஆத்தங்கரையில் யார் குடியிருப்பா? அந்த வாஷர்மேன். அவள் தான் வண்ணாந்துறை தானே பெசன்ட் நகர். அதனால் ஈரங்கொல்லி, அவருக்கு தமிழில் பேர் ஈரங்கொல்லின்னு பேர். துணி வண்ணாந்துறை நம்ம கிராமத்துக்கு ஈரங்கொல்லின்னு சொல்லுவான். அதனால் அவர் அங்கேருந்து வந்து நாங்கள் சேவிக்கணும்னா சரிங்க பெருமாள் என்ன சேவிக்கலாம். அவன் சேவிச்ச உடனே கிளம்பினான். அப்படி அவனை எழுதிக்கிட்டான். டேய் பராங்குசா, டேய் காரி, டேய் பெரியா, டேய் மாறா, டேய் வகுலாபரணா அப்படின்னா பெரிய கிரிக்கெட் டீம் மாதிரி 11 பேர் பெற்று வைக்கிறான். வரிசையா ஒன்னோட ஒன்று வந்து நமஸ்காரம். எல்லாத்துக்கும் ஆழ்வார் பேர் அத்தனை பேர் இருக்கும். காரா, மாறா, பெரியா, வகுலாபரணா அப்படின்னு சேவிச்சிட்டான். அவன் போயிட்டான். குழந்தைகளாம் சேவிச்சு எம்பரம் ஒன்று சொல்ல. அவன் போன அப்புறம் எம்பெருமானாரு கண்ணில் ஒரே ஜலம் அழுதும். பக்கத்தில் கேட்கறா முதலியாண்டான், எதுக்கு அழுதாரு? சன்னியாசி அழவே கூடாது. சன்னியாசிக்கு அழைச்சி சேர்த்துல பகவத் குணத்தை நினச்சவனா அழலாம். ஏன் அழுதாரு? என்ன ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுடா, அவன் பண்ண பாக்கியம் நான் பண்ணல. இந்த மாதிரி 11 பிள்ளை பேசி அந்த பிள்ளைகளுக்கு ஆழ்வார் பேரை சொல்ற பாக்கியங்களா சாமியார் ஆகி எம்பெருமானாருக்கு சன்னியாசம் திருவுள்ளமா இல்லையான்னு கேட்டால் அவருக்கு இல்லை. அவருக்கு திருவிழம் கிடையாது. இட் வாஸ் ஸ்போர்ட்ஸ் டெபார்ட்மெண்ட். அந்த மாமி கொஞ்சம் பண்ணிருந்தார். சூர்பனகைக்கு லக்ஷ்மணன் அனுகிரகம் பண்ணலேன்னு சூர்பனகை தபஸ் பண்ணி அவர் லக்ஷ்மணன் ராமாஜிராவது கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துல எழுச்சிட்டு பரப்பரா சாப்பிட்டாரு. இந்த மாதிரி அவர் வந்து கொஞ்ச நாள் பண்ணிட்டு போயிட்டான். அதனால சன்னியாசம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தம் ஆகி. ஆனால் பெரிய பிரகாஷ் சுவாமி சாதிக்கிறார் எம்பெருமானாருக்கு கிரகஸ்தாசிரமத்தில் தான். அதனால தான் அவர் தனக்கு அப்புறம் ஒரு சாமியாரையும் தலைவராக வைக்கல. 74 கிரகஸ்தாரம், 74 கிரகஸ்தாரம். நாங்கள் தான் கேவலம் பட்டு வேட்டிக்கிட்டு 6 நாளாக போட்டுட்டு உபன்யாசம் பண்ணோம் தான் வச்சேன். 74 சிம்மாசனாதிபதி தான் ஏற்பாடு பண்ணோம். 74 சிம்மாசனத்தில் சன்னியாசிகள் இருக்காங்க. அப்புறம் கிடையவே கிடையாது. ஜீயர்னு பேர் வச்சுட்டா சன்னியாசி கிடையாது. திருக்கோவில் ஜீயர் இருக்காரு. அதனால அவர் எல்லாம் கிரகஸ்தரை தான் வச்சார். அவருடைய திருவிழா அவருக்கு வந்து அவருக்கு என்ன இதில் பல சிக்கல்கள் இருக்கு வேண்டாம் அப்படின்னு வைக்கல. அப்புறம் காலப்போக்கில் நமக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு, அங்கே சங்கராச்சாரிய மடம் இருக்குது, நமக்கும் மடம் இருந்தால் தான் ஃபஸ்ட்டுன்னு தோணுச்சு. அதனால டெவலப் ஆகிடுச்சு. அதனுடைய விஷயங்கள் வேறு. ஆனால் அது எம்பெருமான பெரிய பிரகாசாமி சாதிப்பராக நாவல் பார்க்க சோமயாஜி சுவாமி வரதாச்சார சுத்தூர் சாதிப்பார். எம்பெருமானது கிரகஸ்தாரத்தை தான் இருக்கும். அதனால தான் தேசியம் சன்னியாசம் பண்ணிக்கலாம். ஏன் பண்ணி தமிழ் தேசிய உத்தம சுவாமி படிக்கிற மாட்டேன். ஏன் பண்ணிக்கல வாங்க மதுராந்த சுவாமி கெஞ்சி நான் கிரகணம் சாமி பண்ண மாட்டேன். ஏன் பண்ணிக்கல வாழலாம் அப்படின்னு கேட்கறது இருக்கு. இந்த யுகத்தில் சன்னியாசத்தை ரொம்ப கஷ்டம் இருக்கிற சில பேர் யாரான்னு பண்ணிட்டுதான் நானும் பண்ணிக்கிறேன். அவள்லாம் மகான்கள் எவ்வளோ கஷ்டப்படும். அவளுக்கெல்லாம் நமஸ்காரம் தான் பண்ணும். சன்னியாசம் பண்ணிக்கிற வாழ்க்கை கழிவுகள் யுகத்தில் இருக்கும். சன்னியாசம் கழிவுகளை பண்ணணும். பண்ணினா அனுஷ்டிக்க விட மாட்டேன். அது கூட இருக்கிறவனே கெடுத்துக்கிட்டு அப்புறம் பரியாசம் பண்ணிட்டு அதான் கஷ்டம் சன்னியாசம் கல்வி.
அதான் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். எம்பெருமானாருக்கு எல்லாம் திருவுள்ளம்னு அந்த சரித்திரம் சொல்றது. எம்பெருமான் ஸ்ரீபாஷ கிரந்தத்திலே கிருஷ்ண கிரகிணோபசம்ஹாரா அப்படிங்கிற இடத்துலலாம் எம்பெருமானாருடைய திருவுள்ள வாக்கியங்கள் போகிற பார்த்து அவருக்கு சாஃப்டஸ்ட் கார்னர். அதெல்லாம் இமீடியட்டாக பிள்ளானும் அல்லது ஆச்சானும் ஆறானவற்றை அவர் பண்ணிட்டா நாவலும் பண்ணிக்கணும் பண்ணிக்கலாம். அவள்லாம் அப்படி கிரகஸ்தாளர் தான் பிரச்சாரம் பண்ண பின்னாடி லடாபுரம் மாதிரி சுவாமி தேசியம் எல்லாம் அப்படி தான் பண்ணிட்டேன். அதனால இதோட விஷயம் என்னன்னு கேட்டால் அந்த மாதிரி நல்ல பெயரை வச்சு ஆழ்வாருக்கு திருநாம தாசிய நாம சூழ்ச்சி என்கிட்ட ஒருத்தர் கல்யாண சமாஷம் பண்ணியிருந்த அவன் எனக்கு என்ன பேர் வைக்கிறேன் நீலன்னு வைக்கிறேன். நீலன்னு எனக்கு ஏன் வைக்கிறேன் கருப்பா இருக்கேன் இல்லைடா நீலன்னு திருமங்காடு வந்துடலாம். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதா சமாஷம் பண்ணலாம். அதனால ஒரு நீலன் தாசி நீலநாமா பகவத் ராமாஜ தாஸ் அந்த மாதிரி பெயர் சூட்டு கொடுப்பாங்க. சமாஷம் என்ன பேருமே ரொம்ப பேர் ஞாபகம் இருக்கலாம். சமாஷம் பண்ண வேலை யாருன்னு ஞாபகம் வந்துருக்கேன். ஒருத்தர் சொல்றாங்க சமாஷம் ஆயிடுது யாக்கடா ஆச்சுன்னு ஐஷிங்கரும் ஆண்டவரும் தெரியல. அப்படிப்பட்ட வச்சுகளும் இல்லை. அப்படிப்பட்ட வேலையும் நான் பார்த்துருக்கேன். கலியுகத்துடைய கொடுமை ஆச்சுன்னு சொன்னேன். அது சொல்லுங்க சொல்ல ஆயிடுது. ஆனால் யார் அவர் ஆண்டவனா ஐஷிங்கிறதான் கேட்டேன். இல்லை அங்கே ஏதோ வேட்டி மேலே சேஃபாக கட்டிட்டு இருந்தேன். ஐஷுமோனா சமாஷம் பண்ணி வச்சா சாட்டு விட்டேன். வாழ என்ன பண்ண முடியும். கஷ்டம் உனக்கு ரொம்ப கஷ்டம். அது மாதிரி இந்த யுக தர்ம உடைய ஆயிடுச்சு. சூடகமே தோல்வளையே ஆச்சாரியன் நமக்கு தோளில் வடை போடுது. தோளில் வடைன்னா எங்க தோளில் சங்கச்சக்கரம் அதான் தோல்வழி. சூடகமே தோல்வளையே காதில் போட்டு வந்தாங்க. தோடே அதான் காதில் தானே அஷ்டாட்சத்தை சொல்கிறேன். துவயம் சொல்கிறேன். சரபஸ்டம் சொல்கிறேன். காதில் போடுறேன். நகை போட்டால் செவிப்பு மாட்டல் எங்கே போடுறாரு. அந்த நகையிலேருந்து மேலே தானே வருது மாட்டல். அந்த அஷ்டாட்சத்தை சொல்லித்தான் திருவாராதனம். திருவாராதனம் பகவதாராதனம் பண்ணுற யாகம் இருக்கு. யாகம்ன்றது பஞ்ச சம்ஸ்காரத்தில் ரிஃபைன்மெண்ட். யாகம்னா டின்ட்டுனா நெய்யை குத்தி ஒவ்வொரு கத்துறது இல்லை. சாலகிராமத்துக்கு திருவாரம் பண்ணுறதா யாகம். எதை தேவ பூஜாயாம் யக்னோவே விஷ்ணு. இதுதான் சொந்த யாகம். யாகத்தில் சிறந்த யாகம் எதுன்னா நிம்மதியான யாகம் நம்ம பெருமாள் திருவாராதனம். அதுதான் வசந்த யாகம். ஏன்னா இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த யாகங்கள்லாம் இதுதான் கல்மினேட்டான். இதுக்கெல்லாம் அங்கம். அந்த யாகம் வேதத்தில் யாகமெல்லாம் பண்ணினா அதெல்லாம் எதுக்கு அங்கம். அதுவும் பெருமாள் திருவாராதனம். பெருமாள் திருவாராதனம் ஸ்ட்ரைட்டாக. அதனால இது ரொம்ப வசந்த யாகம். இதுக்கு யாகம்னே ஒரு பெரிய பேர் வச்சுட்டாங்க. அந்த யாகத்தை உபதேசம் பண்ணுற ஆச்சாரம் எப்படி பண்ணும். சுவாச்சாந்தகா கைலால் பண்ணணும் ஆச்சமனம் பண்ணணும் எல்லாம் சொல்லி சொல்கிறாளே. அதில் என்ன சொல்வா. இது யாகத்தில் பயன்பட வேண்டிய மந்திரங்கள் எல்லாம் அஷ்டாட்சரம். தூரசி தூர்வ தூர்வந்தம் தூர்வதம் யோகஸ்மான் தூர்வதிதம் தூர் வயம் வயம் தூர்வாமான்னு தூபம் சொல்லணும்னா தெரியாது எனக்குன்னா. தூர் வராது என்ன வேண்டவே வேண்டாம். அஷ்டாட்சம் சொல்லி போடு. யார் உனக்கு சொல்ல சொல்லு. அத்தை வேறு அவசரமாக சொல்லி எம்பிராணி உம்பிராணி ஏன் வாங்குற வேண்டவே வேண்டாம் சொல்லலை. அஷ்டாட்சத்தை எல்லாம் உபதேசம் எந்த மந்திரம் சொன்னாலும் அஷ்டாட்சம் சொல்லி தான் பண்ணியாகும். அதனால மீதி மந்திரங்கள் போனஸ் இலவசம். எனக்கு தெரிஞ்சா சொல்லும் தெரியாது போனால் சொல்லாத போனாலும் பாதகம் இல்லை. அத்தாப்பா சொல்ல சொல்லி உம்பிராணி வாங்கி எம்பிராணி வாங்காத. இந்த அஷ்டாட்சம் அதுக்கு சொரம் உண்டு. அதை சொரத்தோடு சொல்லணும். அந்த மாதிரி சொல்லு. எது எடுத்தாலும் அப்படித்தான். ஒன்றும் கிடையாது தெரியவே ஒரு மந்திரம் தான் அதுக்கு. அது யாகம் அவ்வளோ சிம்பிள். சாலக்கிராமம் அவ்வளோ சிம்பிள். யாகம் அவ்வளோ சிம்பிள். சாலக்கிராமத்தை என்ன பண்ணுறது. நான் ஒன்றும் பண்ண வேண்டாம். அவர் தூக்கி வச்சு அவர் நல்ல தண்ணியை கொடுத்து தொடச்சி வச்சா தீர்ந்து போச்சு. யாகம் போவார். அது தண்ணியை தோட்டத்து குருட சுத்தத்தோட நான் தெரிஞ்சா சொல்லு. இல்லைன்னா என்ன பண்ணா அஷ்டாட்சம். அஷ்டாட்சம் சொல்லித்தான் அப்போ புருஷன் சொல்லி ஆகும். அது பிரைமரியாக அது பண்ணாதான் உபச்சாரம். அதை செவிப்பூவே தோளில் வாங்கின விஷயத்த மேலே எப்படி ப்ராக்டிக்கலாக பயன்படுத்துறது. பாடகமே காலில் போடுற நகை இது பெருமாளுடைய திருவடியை ஞாபகப்படுத்த திருமணம் இட்டு ஆச்சாரியன் சொல்கிறார். அதனால முதல்ல ஆச்சாரியன் தான் திருமணிட்டு விடுறார். இன்னொருத்தர் திருமணம் கூட நாம தான் இட்டுக்கணும். சமாசிரமத்துக்கு மட்டும் ஆச்சாரம் திருமணம் மட்டும் இன்னொருத்தரால் இட்டுக்கூடாது. நாங்கள் அந்நியன காரகே ஊர்த பண்ணுறோம். அந்நியன காரகே ஆச்சாரியனை தவிர ஒரே ஒரு நாள் அன்னைக்கு தான். இன்னொருத்தர் திருமணம் சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் அந்த இன்னொருத்தர் திருமண நாள் வேற நாள் அன்னைக்கு தான் இடம். அதனால இடக்கூடாது. நாமளே தான் இட்டுக்கணும். அங்கேருந்து ஒருத்தர் கல்யாணத்துக்கு என் பிள்ளைக்கு சரியாக திருமணம் தானே இட்டு விடுறேன். ஏன்னா கல்யாணத்துக்கு இப்போ போட்டு விடுறேன். ஏன் எடுத்துரு இந்த பிள்ளை தான் இட்டுக்கணும். ஊர்த பண்ணுறோம் அவளை எப்படி இருக்க. பாடகமே என்றானே பல்கலாம். சரி 5 சம்ஸ்காரம் தானே பண்ணுற நீ. என்றானே பல்கலனும் பாட்டில் இப்படியே எங்களை ஏமாத்திட்டே இருக்கீங்க. நீ நாங்கள்
இது 5 போக ஆச்சாரிய அனுகிரகத்தால பல நகைகள் நமக்கு வரும். அந்த நகைகள் என்னன்னு கேட்டா ஆத்ம குணங்கள் ஆகிற நகை. ஆத்ம குணங்கள் ஆகிற நகைகள் சுவாமி நம்ம நம்ம திருமணம் எடுக்கிறார். அந்த தானா புயல் வந்த போது கூட திருமண நகைகள் அப்படி இருக்காரு. ஆனா பணத்தை சுட்டுடுவார் அப்படி. அந்த சுவாமி பணத்தை இந்த சுவாமி பணத்தை சுட்டுடுவார் அப்படி. நம்ம ஒரு விஷயம் சொல்றோம், அந்த சுவாமி ஆச்சாரம்னு சொன்னா திருமணம் நாட்டு வேட்டி நகண்டா ஆச்சாரம் சொல்றோம். உள்ள பிராடா இருக்கானே சுவாமின்னா உள்ள பிராடா இருக்கிறது தப்பு தான், யாரும் ரைட்டுன்னு சொல்றது இல்லை. ஆனா நீங்க அவர் மட்டும் கொள்றீங்களே, நான் பண்ண நான் சுத்தம்னா நீ சுத்தமா இல்லையான்னு தெரியாது வெளியில. அவர் பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டா இருக்கிறதுனால போனா அப்புறம் வச்சுருக்கோம். ஆனால் அவர் மட்டும் உள்ள சரியில்லைன்னா அவர் தொட்டு தான் சாப்பிடணும். ரெஜிமெண்ட் இருந்தார் ஒரு ஆத்துல, அந்த ஆற்றுல கேம்ப் பண்ணால் திடீர்னு பேக்கடை பக்கம் வந்தார் ரிக்ஷா. அவருக்கு தள்ளி பண்ணுற மாதுக்கர சமத்துக்கிற சுவாமி அவர் உட்காந்து தோக்கரக்கல் மேலே உட்காந்துருக்கார். ஏய் தோக்கரக்கல் என்ன உட்காந்துருக்க அப்படின்னா, தோக்கரக்கல்ல உட்காருங்க, தோக்கரக்கல் அசூச்சி ஏண்டா உட்காந்துருக்கேன்னார். இல்லை உட்காந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கேன். என்னதான் சாப்பிட்றேன், நெல்லிக்காய் வாயில போட்டேன். நெல்லிக்காய் வாயில போட்டு தீர்த்தம் சாப்பிட்றேன். ஏன்னா பெரிய நெல்லிக்காய் வாயில போட்டு தீர்த்தம் சாப்பிட்டா தீர்த்தம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அப்புறம் தொண்டை தான் ராகுன்னு உபன்யாசம் பண்ண முடியும். அவர் உபன்யாசம் பண்ண போகிறார், நெல்லிக்காய் போடப்படுறார். அதனால அவர் சாப்பிட்டு இருக்கேன். கூட நெல்லிக்காய் குளிச்சு வச்சுருக்காரு. ஏதுடா உங்களுக்கு நெல்லிக்காய் கேட்க, ஏன்னா ஆசிரமத்து யாரும் நெல்லிக்காய் கொடுக்குது, நெல்லிக்காய் வச்சு யாரும் செய்கிறது கிடையாது. அதனால நெல்லிக்காய் எதுடாப்பா உனக்குன்னு கேட்டார். அதுவா பாரு, நான் பக்கத்தாத்துல மறந்துருந்து அங்கேருந்து நெல்லிக்காய் விழுந்து அதை பொறுக்கி சாப்பிட்டியா? இல்லை இல்லை, பொறுக்கி அலம்பி மானசிகமா பெருமாள் கண்டவர்கள் எப்படி சாப்பிட்டா? அதெல்லாம் சரி, அவன் வீட்டு நெல்லிக்காய் தானே விழுந்துருக்கு, அவன்கிட்ட சொல்லி எடுத்துன்னு யாரு கேட்டார். நெல்லிக்காய் என்ன சொல்றேன், ஐயோ இன்னொருத்தருடைய திரவியத்தை சாப்பிட்டா திருட்டு குடி விழுது. அசாதத்தை கூப்பிடுனார், ஒரு 2 அணா கொடு, இந்த 2 அணா வாங்கிட்டு அவன் ஆத்திர கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்டேன்னு கொடுத்துட்டுவான். அவன் வேண்டான்னு சொல்லுவான், இருந்தாலும் கொடுத்துட்டு. அதனால அவன் 2 அணா கொடுத்தான்னா அப்புறம் பெருமாட்டை தோற்றுன்னு சொல்லுவோம். ஆனா இதுக்கு என்னன்னு சொல்லாத, இன்னொருத்தருடைய திரவியத்தை அவன் அனுமதி இல்லாம பயன்படுத்தினா திருட்டு. நீ தள்ளிப்பிட்டு சாப்பிட்டா எனக்கு அந்த புத்தி உண்டு. அவ்வளோ. அதனால இந்த ஆத்ம குணங்கள் எல்லாம் இருக்கணும். சும்மா நல்லா கொடுங்கி வச்சிருக்கா திருமணம் இருக்காத மட்டும் இது தெரியறது கட்டுது. அது இல்லைன்னா நேர்குறை, இது இருந்து அப்புறம் அதுவும் இல்லைன்னா அதுவும் குறை. இப்போ வெயிட்டேஜ் எதுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டா, ஆத்ம குணங்களுக்கா இந்த பகீத் ஆச்சாரங்களுக்கா? எதுக்கு சார் வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல, அப்படின்னு கௌதமர் சொல்லுறேன் அப்படின்னு சுவாமி சாய்க்கார் பரமசோபா. அந்த பிரதான அங்கே சாய் ஆத்ம குணங்கள் பரிபூர்ணா இருந்து ஒரு சம்ஸ்காரங்கள் குறைஞ்சாலும் பாதகத்தில் என்று கௌதமாதிகள் சொல்லி போட்டாருன்னு பரவசம். அதனால அது நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்போ அதுதான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா இதை விட்டுறணும்னு அர்த்தம் இல்லை. இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும். இது இல்லாமல் அது இருந்து பயனில்லை, அது இல்லாமல் இது இருந்தும் சுவாரஸ்யம். ஆனா ஆளை பார்த்த உடனே கேஜ் பண்ண முடியாது, உள்ள என்ன பண்றாரு ஃப்ராடா இருக்காரு. அதனால வேஷத்துக்கு நமஸ்காரம். ஆனால் வெறும் வேஷத்துக்கு மட்டும் பயனில்லை அப்படிங்கிறது நம்ம சுத்தி காட்டு. அதுக்காக தான் என்றனைய பல்வொன்று ஆத்ம நிறத்தை உபரிஷ் தர்மா ஸ்தே மகிசம். ஆத்ம ஞானம் உள்ளவனுக்கு உபரிடம் சொல்லப்பட்ட குணங்கள் எல்லாம் எனக்கு வரணும். என்னுடைய பல்கலமும் நாம் அணிவோம், ஆடை விடுப்போம் அதன் பெண்ணே அப்படின்னு. ஆடை விடுப்போம் அப்படின்னா விரதங்களை அறிவிக்கும். விரதம் இல்லாதவெல்லாம் மேக்கட். மேக்கடா சாமியை கண்டா எப்படி டெங்கனி கோட்ட சுவாமி மகான் எழுந்தாராம். அந்த சுவாமி ஏகாதசிக்கு வரானே செய்தி வரானே, ஏகாதசி உபவாசமா இல்லையான்னு கேள்வி போகிறான். உபவாசம் இல்லை, பலாரம் பிரஷ்டம். நாளைக்கு பார்த்துக்கலாம். பிரஷ்டம் போகும். பிரஷ்டான்னு கன்னடக்காரன் தான் சொல்லுவாங்க. அவர் கண்டுச்சோம் பிரஷ்டம். ஏகாதசி உபவாசம் இல்லாதவாளை கண்டாலே அப்படி அறுவறுத்துருந்தார். ஏகாதசி காஞ்சிபுரம் இட்லி சாப்பிட்டா அடுத்த சுக்லபட்ச ஏகாதசி சாப்பிட்டா கிருஷ்ணபட்ச ஏகாதசி பசிக்காது. 4 காஞ்சிபுரம் இட்லி சாப்பிட்டு சுவாமி பலகாரம் பண்ணேன். அவன் செக்கு உபவாசம் முடியாது சுவாமி, நான் டயபெட்டிக் ஆச்சு, ஐ ஷுட் நெய்தர் ஃபீஸ்ட் நாட் ஃபாஸ்ட் டாக்டர் சொல்லியிருக்காரு. சரி, உன்னால் முடிஞ்ச அளவுக்கான ஏகாதசி அனுஷ்டிக்கணும். அதோட கொழுப்பு ஏகாதசிக்கு கல்யாணம் வேறு பண்ணும். அது ஒரு பெரிய பிரபஞ்சம். ஏகாதசிக்கு கல்யாணம், ஏகாதசிக்கு உபநயனம். ஏகாதசிக்கு உபநயனம் கல்யாணம் பண்ணிட்டா கூட எது தப்பு சொல்லலாம், உபநயனம் பண்ணவே முடியாது. ஏன் பண்ண முடியாது? ஜோசியர் பார்த்து கொடுத்தாரு. ஜோசியத்துக்கு உடத்துல போடும். அவன் ஏகாதசி திதியில பண்ணலாம், ஏகாதசி விரதத்தில் பண்ண முடியாது. அது மட்டும் ஏகாதசி திதி இருக்கும், அன்றைக்கி விரதம் இருக்காது. ஏன்னா சூரியோதயத்தில் அந்த ஏகாதசி பொல்யூட் ஆகிடுதுன்னா அன்றைக்கி அனுப்பிச்சு பார்த்தால் வைஷ்ணவ எல்லாரும் வச்சுட்டு அது டிகிரி தான் டிஃப்ரென்ஸ்.
அதான் யுத்தமாக இருந்ததுன்னா பூர்வ திதியோட சம்பந்தம் சன்ரைஸ் இருந்ததுன்னா அந்த சன்ரைஸில் வர ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் கிடையாது, மறுநாளைக்கு விரதம். அந்த ஏகாதசி அன்னைக்கு ஜம்மு சாப்பிடலாம். ஏகாதசி தித்தி தோடு கிடையாது, ஏகாதசி அன்னைக்கு விரதம் சொல்லிருக்கோம் அன்னைக்கு தான் போகும். அதனால ஏகாதசி கல்யாணம் பண்ணலாம் என்னைக்கு திதியாக இருந்ததுன்னா. விரதமாக இருந்தால் நிச்சயம் பண்ணவே கூடாது. நான் சொல்லின்றக்க தைரியமா என்ன பண்ணோம், ஐநூறு ஆண்டவரும் என்ன பண்ணோம், ஏகாதசி அன்னைக்கு எங்கள் கல்யாணம் பண்ணாலாம் அந்த ஆளை தரமாட்டோம், அன்னைக்கு 4 மடங்கு வாடகை கொடுத்தா தான் தருவோம் அப்படின்னு சொல்லணும் பயணம். ஏன்னா ஏகாதசி அன்னைக்கு யாரையாவது ஒருத்தர் சாப்பிடுன்னு சொன்னால் அவளுக்கு நடக்கும். கல்யாணத்தையும் வச்சுக்கிட்டு வாங்க சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லாமல் இருக்க முடியுமா? சாப்பிட்டு போகும்னு சொல்லாமல் கல்யாணம் பண்ணுவோம். நான் ஏகாதசிக்கு வச்சிருக்கேன் உங்கள் சௌகரியம்னு சொன்னான்னா உடனே சொல்லுவான் நீங்கள் தானே வச்சிருக்காண்ட பயம். அதனால் ஏகாதசிக்கு புக்ஷேத்து யோகியா தஸ்யாபி நிறையோ பவே. யார் ஒருத்தர் ஏகாதசிக்கு சாப்பிடுன்னு சொல்லணும் அவனுக்கும் நரக்கம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சாஸ்திரம். ஏன்னா மதுராந்த சாமி ஏண்டா ஏகாதசி ஆயிடுத்தான்னு கேட்பேன். போய் ஏகாதசி பண்ணி போடுங்க, போய் பலகாரம் பண்ணு சாதிப்பேன். போய் பலகாரம் பண்ணு சொன்னால் பாவமா, போனால் ஏகாதசி பண்ணி போன்னு சாதிப்பார். அப்போ கூட அதுக்கு என்ன அர்த்தம், பலகாரம் பண்ணிக்கோன்னு அர்த்தம். அவளுடைய அப்படியே வச்சுட்டு இருந்தா. ஏகாதசிக்கு சாப்பிடுன்னு சொன்னால் கூட பாவம். ஏகாதசி பற்றி நாங்கள்லாம் சொன்னால் சரி, முக்குரடிங்க சாய்ச்சா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். முக்குரடிங்கிற அடிக்கிட்ட சாய்ச்சா என்னடா ஏகாதசி ருக்குமாங்கலை சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன். அங்கே புத்த புராணத்தில் இருக்குன்னு தெரியாதுன்னு நான் சொல்கிறேன், எங்களுக்கு சாய்ச்சார். அப்படி சொல்லிட்டு நான் ஏகாதசி உபவாசம் பண்ணேன் பூனாவில். ஏகாதசி வந்து உடுப்பி ஹோட்டலுக்காரன் ஒருத்தர் உபன்யாசத்தை கேட்டேன். அவர் உடுப்பி ஹோட்டல் வச்சுருக்கேன் ராயம், அது தமிழ் தெரியும். கதை கேட்டேன். கேட்ட உடனே மறுநாளைக்கு வந்தேன். சுவாமி ஏகாதசிக்கு சாப்பிடுன்னு சொன்னா பாவம் சொல்கிறீங்களே. நான் வந்து அண்ணா வாங்க சாப்பிடுவோம் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏகாதசி எனக்கு நரகமான ஆமாம் நரகம். அவன் பயந்து போயிட்டு அன்னிலேருந்து ஏகாதசி விட்டு இது விடுமுறை அப்படி சாட்சி இன்றைய தினம் ஏகாதசி விட்டு துவாதசி அவ்வளோ திருவுள்ள முக்குரைங்கன்னா அந்த 90 85 வயசுல ஒரு சாத்திய துவாதசி வந்து 6 6:10 இலை போடும். அதெல்லாம் சுவாமிகள். அதனால 3:30 மணிக்கு தானே எழுந்துட்டு அபு அப்படின்னு அபு கூப்பிட போயிட்டேன். களி பண்ண போடா அப்படின்னு. 6வது கலர் நீங்கள்லாம் பண்ணாது நாழியாக்கள் நான் பண்ணுறேன், நீங்கள்லாம் பண்ணலாம் ஆகும் நாழியாயிட்டா நான் பண்ணுறேன். எடுக்கிற 5:20 பண்ணி நான் 5 மணிக்கெல்லாம் சாத்து ஏட்டேன் அதிகம். அப்படி அவன் ஆடை கொடுப்போம். அதன் பின்னே பார்த்து ஏகாதசி உபவாசம் இருந்து அப்புறம் பார்த்து அப்படி வாழ வேண்டும். விரதத்தில் கட்டம் நடக்காது. ஏகாதசி விரதத்தில் பகவான் என்ன பண்ணுறா, பதாந்தம் அகிலம் காலம் சேச்சையத் அமிர்தே எனக்கு சாந்தி ஸ்லோகம் எடுத்துருக்க. இந்த தன்னுடைய பக்தருடைய விரதம் பூர்த்தி வர வரைக்கும் அவரை பகவான் அமிர்தத்தால் தடவிட்டுருக்கான ஒன்றும் ஆயிடக்கூடாது. அவனை நம்பிதான் ஒன்றும் ஆயிடக்கூடாது. அமிர்தேன விரதாந்தம் அகிலங்காலம் விரதம் பூர்த்தியான வரைக்கும் சேச்சையத் அமிர்தேன அமிர்தத்தினால சேச்சனம் பண்ணலாம். சின்னாண்டவன்னு எழுதுவதில்லை. ஏகாதசி உபவாசம் சவணத்வாசி உபவாசம் ரொம்ப தள்ளலை. சிஷ்யா சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாளைக்கு பாரணம் பண்ணணும், அதுக்குள்ளே வைகுண்டம் போயிட்டா இன்னும் கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டம். அது வேறு போனவர் போய் சொல்லிட்டு அதனால ஏதாவது ஒரு ஸ்வீகரிச்சுக்கணும் அப்படின்னா ஒன்றும் வேண்டாண்டா அப்படின்னு. இல்லை இல்லை ஏதாவது பண்ணணும். சரி கொஞ்சம் தயிர் எடுத்துக்கலாம், தயிரை கடையை சொல்லி சரி மோர் சாப்பிட போகிறாரு அப்படி தயிரை கடைஞ்ச உடனே போர் எடுத்து அதை பார்த்த உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆளு விட்டு அந்த மாதிரி வேதாந்த மகிழம் காலம் சேவையை அமிர்தே வச்சு அப்படி பார்ச்சோடு மூடனை மீது குழந்தை வருவார். கூடியிருந்து உபவாசம்னால பகவானோட கூடியிருக்கிறது தான். அப்படி வெப்பவானோடு கூடியிருந்து குளிர்ந்தேரோடு இருப்பாங்க என்று ஆச்சாரிய அனுகிரகத்தினால சமாசனம் பண்ணி ஆத்ம உணர்ந்துக்கு அனுஷ்டிக்க வேண்டிய விரதங்களை அனுஷ்டிச்சு எம்பெருமானோட சேர்ந்து இருக்கிற பாகவத கோட்சியோடு சேர்ந்து இருந்து கூடியிருந்தால் குளிர முடியாது. ஒரு கஷ்டம். 6 சிவ 8 வாரம் சேர்ந்தா குளிர முடியாது. ஓய் எம்பெருமான் மாதிரி ஆவரா இல்லை அமுதன் மாதிரி ஆவரா கொஞ்ச நாளைக்கு பார்த்தா 2 பேரும் கத்தி எடுத்து விட்டுடுவா போல பயமா இருக்கு. கூடியிருந்து குளிர்ந்து அப்படி குளிர்ச்சியா இருக்கலாம். கூடார வெள்ள விளங்க வந்தாள் வாழியே காரார் தருந்துடாய் காணத் அவதரித்தாள் வாழியே விளமாம் திருவாடி புற திரித்தாள் வாழியே விட்டு சித்தன் வளர்த்தெடுத்த விலங்கிழையாள் வாழியே அமல திருப்பாவை ஐயார் அளித்தருள்வாள் வாழியே
ஆகநூற்று இந்த மூன்று அளித்தாள் வாழியே அவதனா மரங்கனுக்கு மாலையிட்டாள் வாழியே பாண்டாளம் என எடிகள் நனவரதம் வாழியே பித்ரே பிரம்மோபதேற்றே வே குரவே தெய்வதாய प्राप्याय प्रापगायास्तु नमः श्रीनिधये नमः एष वै क्लुप्तो नाम यज्ञः कल्पते वै तत्र प्रजाभ्यो योगक्षेमः यत्र हि तेन यज्ञेन यजन्ते हरि ओम् आनन्दकृष्ण வந்துட்டியா இன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு சாதம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவா. இப்ப பெருமாள் கோயில போனா புளியோதரை கொடுக்குறா, அது எப்படி? கொடுக்க கூடாதவா, எந்த கோயில கொடுக்க மாட்டா, ஒழுங்கான கோயிலா இருந்தா கொடுத்தாலும் நீங்க புளியோரையை வாங்கி பத்திரமா மாட்டு கொடுத்துருங்க. சாப்பிட மாட்டேன், கோயில்ல பெரிய பெரிய கோயில்கள்ல சிஸ்டமா இருக்கிற இடத்துல தரமாட்டா. இப்ப அவன் கோயில் மேனேஜ்மெண்ட் நம்மள மாதிரி ஒரு யாத்தம் பண்ணிட்டு இருக்கான். அதனால கொடுத்தான்னா பெருமாள் பிரசாதம் வாங்கி மரியாதை அவனு அபச்சாரம் பண்ண நம்ம சாப்பிடுன்னு சொல்லி நம்மளை யாரும் கம்பல் பண்ணணும். அதை வாங்கிட்டு மாட்டுக்கு கொடுக்கலாம் அல்லது காக்காய் கொடுக்க முகந்து பார்த்தா போதும், சாப்பிடாதனால அபச்சாரம். அதனால ஏகாதசி அன்னைக்கு இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. டெல்லியில நான் போன புதுசுல டெல்லியில இந்த சேட்ஜிகளுக்கெல்லாம் இந்த இட்லி பாத்திரம் புளியோ ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த டெல்லி கோயில என்கரேஜ் பண்ற மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணா, ஏகாதசிக்கு புளியோரை புக் இருக்கும். அங்க பதுநாபைக்காரு பெரியவர் அதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அவர் மேல சண்டை. ஜட்ஜ்மெண்ட் யாரு, கருணாகராச்சார். நான் வந்து பெரிய வித்வான் கேள்வி பண்ணக்கூடாது. அவர்னா திருப்பதிலேயே புளியோரை இருக்கு, டெய்லி கட்டில புளியோரை வரும். கேப்பர் அவங்க அங்க பாரு, அந்த கோயில் நம்ம மேனேஜ்மெண்ட்ல இல்லை. இப்போ அந்த கோயில்கள் அனாதி காலமா இது ஒரு தப்பு வழக்கம் வந்திருக்கலாம். அதனால அதை நீ புதுசா பண்றதுல பண்ணக்கூடாது. அங்க கூட அவன் சாப்பிடறது இல்லை. பெருமாளுக்கு சொன்னா யானை இருக்கு, கோயில யானை வச்சிருக்காங்க, குதிரை இருக்கு, அதுகளுக்கு போடுற வேண்டியதான். அதெல்லாம் அதை வாங்கி நாம உபேட்சை பண்ணக்கூடாது. வாங்கின உடனே கண்ணில் ஊற்றிட்டு அப்படி முகந்து பார்க்கலாம். முகந்து பார்த்தா சாப்பிட்டா மாதிரி இல்லை, சாப்பிடாத மாதிரி இல்லை, அப்படி பார்த்துக்கலாம். அதனால இங்க ஒரு நாள் இந்த கன்ஃபியூஷன் ஆகிடும். பெருமாள் கோயில கொடுத்தா அதனால கருட புராணம் நார்மல் டேஸ்ல படிக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவசியம் கருட புராணம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இருக்கு. ஸோ எப்படி ஒரு மனிதன் நடக்கக்கூடாது, எப்படி ஒரு மனிதன் நடக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பேஸ்ல இருந்தே நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்காம வந்தா ஸோ ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். இப்போ எப்படி நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அப்படி எழுப்பிங்க போன தவிர பேஸே போடாம இருக்கிறோம். என்ன பிரார்த்தமா படிக்கூடாது. இப்போ இந்த உபன்யாசத்துல எல்லா விஷயங்களும் சொல்றாரு இல்லையோ, ஓகே தானே? இப்போ ஏகாதசியை பத்தி ஒரு உபன்யாசம் வந்துருக்கு இல்லையோ, அதனால இந்த பெரியவா இந்த மாதிரி சத்விஷயங்களை கேட்கறவாழ்கிட்ட ஃபண்டமெண்டல் வந்துடும் அப்படின்னு வச்சிருக்கா. அதுக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய வரணும், ஆயுஷ் வரணும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் அப்பிரசன்னாவா அனந்த கிருஷ்ணாவான்னு கேட்கறதுக்காரணும், சின்னவர்கள்ட்ட சொல்லணும். இது ஒரு பாயிண்ட். கருட புராணம் படிக்கக்கூடாது ஆத்திரன்னு வச்சிருக்கிறது காரணம் அந்த 10 நாள் படிக்கணும்னு ஏற்பட்டு, அந்த 10 நாள் படிக்கணும்னு ஏற்பட்டதை பார்த்தா சென்டிமெண்டலாக சில பேருக்கு பயம் உண்டு. அதனால அதை ஃபோர்ஸ் பண்ணுறது. சில விஷயங்கள் இருக்கு, அது ஒன்றும் தப்பு இல்லை. நித்தியம் படிச்சுலாம் கருட புராணம் அடிச்சுடாது. அந்த கருட புராணத்தில் அந்த 10 நாள் அவசியம் கேட்டாகணும்னு வச்சிருக்காரு. ஏன்னா அந்த ஜீவாத்மா போறச்சு என்னென்ன பாபத்துக்கு என்னென்ன தண்டனை வருதுன்னா சொல்லணும், அதுக்காக என்ன பிராயசித்தம் பண்ணணும். அதனால அந்த தருணத்தில் அவசியம் கேட்கணும்னு வச்சிருக்காரு. அந்த தருணத்தில் கேட்கறத சாதாரண நாளை கேட்க சொன்னா சாதாரண மாமி ஏண்டி அவரோட கருட புராணமை யார் கூட்டான்னு கேட்போம். புரியுறதா? ஜனங்கள் சுபாவம். ஆகையினால அவாய்ட் பண்ணிட்டா விஷயம். அவ்வளோ, வேற ஒன்றும் கிடையாது. கருட புராணத்துலேருந்து எவ்வளோ ஸ்லோகம் கோட் பண்ணுறோம். கருட புராணம் மனசில் வாசிச்சு யார் வேண்டாம், தாராளமாக வாசிக்கலாம். அதை பாராயணமாக வச்சு பிரச்சாரமாக அந்த கால நார்மல் டேஸில் வச்சா ஒரு சாதாரண மனுஷனுக்கு அது அந்த காலத்தில் கேட்ட பழக்கத்தினால தினசுவாமி அதை கருட புராணம் சொல்கிறாள் யார் போயிட்டான்னு கேட்டு சொல்லிச்சுக்கணும். ஆகையினால அதை அவாய்ட் பண்ணிட்டா தெரியல. இதுக்கு ஒன்றும் பெரிய கருட புராணத்தை தாராளமாக மற்ற சமயத்தில் அவாவா தெரிஞ்சுக்கிறதுக்காக வாசிக்கலாம். கருட புராணத்தையும் ஸ்லோகத்தை கோட் பண்ணி தான் சொல்கிறோம் காலக்ஷேபங்கள்லாம். அதனால ஒன்றும் வாய் வந்துடாது நெருப்புன்னா. ஆனாலும் ஒரு மனுஷர்கள் சென்டிமெண்ட்டையும் மதிக்க வேண்டியிருக்கோம். அனாவசியமாக சொல்லிவிட்டு அந்த கருட புராணம் வாசிச்ச உடனே வாசல் அடி கொடுத்து தான் சொன்னேன் கேட்கான்னு இருக்கேன். எதுக்கு மீன் ஒதுக்கிட்டான். இப்போ ஸ்மார்த்தாலாவது இந்த 10 நாள் கருட புராணம் கேட்குறா, வைஷ்ணவம் அதுவும் கேட்கறது இல்லை. அது அடுத்த விஷயம் சொல்கிறேன். ஆனால் கருட புராணத்தில் தெரிய வேண்டிய விஷயங்கள்லாம் இந்த மாதிரி உபன்யாசம் பிரச்சாரங்கள். உபன்யாசங்கள்ல எதுக்கு ஏற்பட்டதுன்னா இந்த மாதிரி தர்மங்களை சொல்லணும். அந்த மாதிரி தர்மங்களை உபன்யாசத்தில் சொல்கிறேன் கேட்டுக்கிட்டு குழந்தைகள் சின்னவாள்லாம் தெரிஞ்சுக்கும். அப்படி தான் வச்சுருக்கேன். ஃபண்டமெண்டல் அஸ்திவாரம் போடாமல் எதுவும் வைக்கல. புராண பிரயோஜனமே இதுக்கு தான்.
அதுதான் அவன் பண்ணுற 30 நாள் உபன்யாசம் சரி பண்ணப்படுது அஸ்தி ஃபவுண்டேஷன் போட்டுருக்கான். ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா யங்ஸ்டர்ஸ் வரதில்லை. யங்ஸ்டர்ஸ் ஏன் வரதில்லைன்னா இந்த மாமிகள் மாமாக்கள்லாம் நினச்சிட்டு இருக்கா அது ராத்திரி 24 மணி நேரம் நொட்டுப்படுத்தினா அப்படியே பரிசு பிரமாதம் வாங்கிடுது. இப்போ அரெண்டாவது அதை டிவி பார்க்குறதோ என்னன்னு தெரியாது. வரும் படிச்சுட்டே இருந்தால் ஞாபகம் வந்துருமான கொஞ்சம் நடுவில் டைவர்ஷன் வேணும். அது அவளுக்கு சொல்கிறதுக்கு மனுஷியா இருக்குது. அது ஒரு கொடுமை தான். வாட் யூ சேஸ் அக்ரி. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தெரியாத போகிறதுக்கு காரணம் அந்த புல் ஜெனரேஷனுடைய முன்னெச்சரிக்கை நல்லா வாழ்க்கையில் கொண்டு வரணும். முதல்ல வேலைக்கு பார்த்து கொடுத்து அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் நினைக்கிறேன். ஆனால் அவசியமாக இளைஞர் கேட்கணும். அது நல்ல உபன்யாசம், தர்மம் சொல்கிறவா உபன்யாசம் கேட்கணும். அது சொல்லாத உபன்யாசத்தில் கேட்கும்பாரு. அதுக்காக பார்த்துக்கணும் ஆத்தர்ஸ் யார், உபன்யாசம் பண்ணுவா யார், அவள் ரிலையபிளா, அவள் அத்தியனம் பண்ணுவாளா, அவள் பெரியவாழ்த்தை கேட்கவாளா பார்த்து கேட்டால் நல்ல விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு. அந்த மாதிரியான உபன்யாசத்தை கஷ்டப்பட்டு அது 30 நாள் பண்ணுறாளுங்க. இப்போ எவ்வளோ தர்மங்கள் சொல்லியிருக்கோங்க, அவ்வளோ தர்மங்கள் வந்துருக்கு. ஃபண்டமெண்டல் தான் அஸ்திவாரம் தான் போட்டிருக்கோம். நீங்கள் இன்னைக்கு தானே வந்திருக்கீங்க. அதனால 27 நாள் நீங்கள் மிஸ் பண்ணிட்டால் அஸ்திவாரம் உங்களுக்கு போயிட்டு யூடியூப்ல கேட்டுக்கோங்க. நிறைய அஸ்திவாரம். ஆனால் செகண்ட் கோல் ஃபர்ஸ்ட்லாம் கட்டலை. அதுதான் நான் கட்டல. என்ன சொல்லலை இல்லை. இப்போ உபன்யாசம் எப்படின்னா நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். பேஸ்மெண்ட் அவசியம் போடணும். அப்படித்தான் ஏன்னா அது போடுறதே இல்லை. இப்ப எங்க ஆத்துல நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட எங்க அம்மா ஏன் படிக்கிற அப்படின்னு சொல்லுவா. எனக்கு அந்த பயம் எனக்கு இருக்கு. என் பையனுக்கு நான் சொல்ல மாட்டேன், என் பொண்ணுக்கு நான் ஒன்னும் கவலைப்படாது. நீங்க தைரியமா துணிச்சலா வாருங்க. துணிச்சலா அதை விட்டுட்டு நீங்க படிங்க. அம்மா சொல்றதெல்லாம் கேட்கணும். எதுல கேட்கணும் எதுல கேட்கக்கூடாதுன்னு நமக்கு கொஞ்சம் விசிடம். அம்மா சொல்வா எதுக்கடா இப்போ கல்யாணம் ஆகிறதுக்குள்ள எதுக்கடா சந்தியானம் பண்றேன்னு சொல்ற அம்மாக்குள்ள இருக்கா? அப்ப கேட்க முடியுமா? தாய் சொல்லை தட்டாது இருக்காங்க. அவங்க அம்மா சொல்லிட்டா அதெல்லாம் சந்தியானம் பண்ணலன்னு சொன்னா ஒத்துப்பாடாது. சில விஷயங்கள் அவள் அன்புனால சொல்றேன். அதனால ரொம்ப டாக்டர் அவளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விட்டுருணும். நீங்க வாங்கோ, நீங்க சொல்றது கரெக்டு, ஃபண்டமெண்டல் நிறைய சொல்லுங்க. அது நீங்க அப்படி ஆசைப்படுறதுனால உங்களை நீ கொண்டு விட்டுருக்காரு சார்ஜ். பித்ரே பாட்டு வேறதான் டவுட் இருந்தாலும் கேட்கலாம். எல்லாம் நீ கேளு. ஆனந்த கிருஷ்ணன் உனக்கு நெட்டில் மகன்னா தெரியுமா கேளு. என்ன பிரசன்னாஜி அதனால நேற்று பிரசன்னாவே நேற்று இது பண்ணிட்டான், கட் பண்ணிட்டு போயிட்டான். நேற்று குந்தானத்து கட் பண்ணிட்டான். அட்டனன்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். இல்லை அட்டனன்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன்.